நியூஸ் ஜே தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். உரிமைக்குரல் நிகழ்ச்சி வாயிலாக நேயர்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. இன்றைய உரிமைக்குரல் நிகழ்ச்சியில் என்ன தலைப்பின் கீழ் விவாதத்தை நகர்த்த இருக்கிறோம் அப்படிங்கிறத சிறப்பு தொகுப்பு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கர்நாடகாவோடு காவிரி நீர் பங்கீட்டு பிரச்சனை, மேகதாது அணை கட்டும் பிரச்சனை, கேரளாவோடு முல்லை பெரியாறு பிரச்சனை, சிறுவாணி அணை பிரச்சனை, ஆந்திராவோடு பாலாற்றின் குறுக்கே அணை கட்டும் பிரச்சனை, கிருஷ்ணா நதிநீர் பங்கீட்டு பிரச்சனை, இப்படி அண்டை மாநிலங்களோடு தண்ணீருக்கு போராடும் நிலையில்தான் தமிழகம் இதுகாரும் இருந்து கொண்டிருக்கிறது. அண்டை மாநிலங்கள் தமிழ்நாட்டை வஞ்சிக்கும் போது அதை தட்டி கேட்க முடியாமல் கைகட்டி வாய்மூடி மௌனம் சாதித்து கொண்டிருக்கிறது இந்த விடியா திமுக ஆட்சி. இப்போது கூட அமராவதி ஆற்றுக்கு வரும் நீரை தடுக்கும் வகையில் கேரளாவின் இடுக்கி மாவட்டத்தில் சிலந்தி ஆற்றில் தடுப்பணை கட்ட திட்டம் போடும் கேரள கம்யூனிஸ்ட் அரசின் நடவடிக்கையை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது நம்ம ஊரு விடியா அரசு. இதைத்தான் எதிர்க்கட்சி தலைவர் தோலுரித்து காட்டி சட்டப்படி நடவடிக்கைகளை எடுக்கவும் வலியுறுத்தினார். ஆனால் இதற்கு பதிலளிக்க திராணி இல்லாமல் பயந்து போன திமுக நீர்வளத்துறை அமைச்சரை வைத்து பதில் கொடுத்திருக்கிறது. அதுவும் எப்படி? உப்பு சப்பில்லாத பதில். தண்ணீர் பிரச்சனையில் அண்டை மாநிலங்களோடு திமுக அரசு கள்ள மௌனத்தில் இருந்து கொண்டு எதிர்க்கட்சி தலைவரை விமர்சிக்கிறார் நீர்வளத்துறை அமைச்சர். தற்போது யார் ஆட்சியில் இருக்கிறார்கள்? யார் எதிர்த்து சட்ட போராட்டம் நடத்த வேண்டும்? யார் பிரச்சனை செய்யும் மாநில அரசுகளை தடுக்க வேண்டும் என்பதையெல்லாம் மறந்து விட்டதா இந்த விடியா திமுக? சிலந்தி ஆற்றில் தடுப்பணை கட்டும் பிரச்சனை முதல் காவிரி பிரச்சனை வரை ஒன்றிய அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்று போராடுவோம் என்று கூறி மக்களை முட்டாளாக்க பார்க்கிறது இந்த விடியா திமுக. திமுக ஆட்சிக்கு வரும்போதெல்லாம் அண்டை மாநிலங்களான ஆந்திர அரசு பாலாற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டுவதும், கர்நாடக அரசு காவிரியின் குறுக்கே அணை கட்ட முயற்சிப்பதும், கேரள அரசு சிலந்தி ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டுவதும் ஏன் நடக்கிறது? எல்லாம் இந்த முதுகெலும்பில்லாத திமுக ஆட்சியை அடிமைப்படுத்தி தங்கள் ஆசைகளை எதிர்ப்பே இல்லாமல் சுதந்திரமாக நிறைவேற்றிக் கொள்ளலாம் என்ற எண்ணமா என்ற கேள்வியை எழுப்பியிருக்கிறார் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி. கேரளாவில் திமுகவின் கூட்டணி கட்சியான கம்யூனிஸ்டுகள் ஆட்சி, கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சிதானே. அப்படியானால் ரொம்ப சுலபமாக பேசி உடனடியாக ஒரு தீர்வை எட்டிவிடலாமே. கேரள அரசின் நடவடிக்கைக்கு பசுமை தீர்ப்பாயம் தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்துக்கொண்டு இரு மாநில அரசுகளுக்கும் நோட்டீஸ் அனுப்பி இருக்கிறது. ஆனால் இதை செய்திருக்க வேண்டியது திமுக தானே. ஏன் செய்யவில்லை? தங்கள் குடும்பத்தினர் அந்த மாநிலங்களில் நடத்தி வரும் தொழில்களுக்கு ஏதேனும் பங்கம் வந்துவிடும் என்ற அச்சமா? தமிழக மக்களின் நலனை அண்டை மாநிலங்களிடம் அடகு வைக்க பார்க்கிறதா இந்த விடியா திமுக? தானும் அடிமையாகி தமிழக மக்களையும் அடிமையாக்க பார்க்கிறதா விடியா அரசு என்பன போன்ற பல்வேறு கேள்விகளுக்கு விடை தேடுகிறது இன்றைய நியூஸ் ஜே உரிமைக்குரல் நிகழ்ச்சி. இன்றைய உரிமைக்குரல் நிகழ்ச்சியில் காவிரி மற்றும் சிலந்தி ஆறுகளில் அணை கட்டினால் அமைதி காக்கும் இந்த திமுக அரசு கடுமையாக எதிர்க்கிறது அதிமுக. கர்நாடகா கேரளா அரசுகளுக்கு அடிமை ஆகி போனதா இந்த விடியா திமுக அப்படிங்கிற கேள்விக்கு தான் நம்ம விடை தேட இருக்கிற கருத்துரையாளர்களை அறிமுகம் செய்து விடுகிறோம். அஇஅதிமுகவிலிருந்து திரு அதிவீர ராமபாண்டியன் இணைகிறாரு, அரசு ஆதரவாளர் முனைவர் காமாட்சி நாயுடு இணைகிறாரு, அரசியல் விமர்சகர் திரு பொன் வில்சன் மற்றும் அனைத்து மக்கள் அரசியல் கட்சியிலிருந்து திருமதி ராஜேஸ்வரி பிரியா இணைகிறாங்க. அனைவருக்கும் வணக்கம். அதிவீர ராமபாண்டியன் சார், என்ன சார் சிலந்தி ஆற்றில் அணை, என்ன புதுசாக ஒரு பூதம் கிளம்புது? என்ன விவகாரம்? திமுக எங்கள் ஆட்சியில் இருக்குல்ல, இது மாதிரி பல பூதங்கள் கிளம்பும், பல பிரச்சனைகள் வரும். நான் இதை ஏதோ நகைச்சுவையாக சொல்லலை, யதார்த்தமாக சொல்கிறேன். நீங்கள் காவிரி பிரச்சனை 1974 அந்த ஒப்பந்தம் நீட்டிக்கப்பட்டிருக்க வேண்டும், அது செய்யப்படவில்லை. பேச்சுவார்த்தை 69களில் ஆரம்பிக்கும் போது இதில் பெரிய பிரச்சனை என்னென்னா, அன்றைக்கி பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்த கருணாநிதியை அங்கே இருக்கக்கூடிய கர்நாடக முதலமைச்சரிடம் பேசுவதற்காக அனுப்பினார்கள். அன்றைக்கு ஆக்சுவலி பேரறிஞர் பிறந்த அண்ணா உடல்நிலை சரியாக இருந்திருந்தால் அவர் தான் போயிருக்கணும். அன்றைக்கே அந்த பிரச்சனை தீர்வு கண்டிருக்கும். ஆனால் பொதுப்பணித்துறையார் நம்ம கருணாநிதி அவர்கள் இருந்ததுனால அந்த பிரச்சனை இந்த அளவுக்கு நிற்கிது அப்படிங்கிறத ஒரு இதை சொல்கிறேன். அதுக்கப்புறம் சொல்ல ஏன் அப்படிங்கிறதையும் தெளிவுபடுத்துகிறோம். இதற்கு முன்னாடி இது போன்ற நதிநீர் பிரச்சனைகள் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலே சரி செய்யப்பட்டிருக்கு சார். பேசி இந்தியாவுக்கும்
பாகிஸ்தானுக்கும் சட்லஜ், ரவி போன்ற ஆறுகள் சம்பந்தமாக, சிந்து நதி சம்பந்தமாகலாம் பிரச்சனை தீர்வு கொள்ளப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி மேற்கு வங்கத்திற்கும் பாகிஸ்தானுக்கும் இருந்த நதிநீர் பிரச்சனை தீர்வு கொள்ளப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த பிரச்சனை மட்டும் தீர்வு காணப்படவில்லை என்றால் இதற்கு முதலாக பேச்சை தொடங்கியவர் கருணாநிதி என்று நான் சொல்கிறேன். ஏன் அப்படின்னா இப்போ 69 இந்த பேச்சு இவர் போய் முதல்ல ஆரம்பிக்கிறாரு. 71 சட்டமன்ற தேர்தல், காங்கிரஸோடு, இந்திரா காங்கிரஸோடு கூட்டணி, காங்கிரஸும் திமுகவும் கூட்டணியில் நிற்கிது. அந்த கூட்டணியில் ஜெயிக்கிறார்கள், ஆட்சியிலும் அமைக்கிறார்கள். அந்த ஆட்சி அமைக்கிற போது அது ஏற்கனவே தஞ்சை விவசாயிகள் தொடர்ந்திருந்த உச்சநீதிமன்றத்தில் எங்களுடைய காவிரி உரிமை, இந்த அக்ரிமெண்ட்டு இதெல்லாம் நீட்டிப்பு செய்யணும், உரிமையை மீட்டெடுக்க வேண்டும் என்று சொல்லியிருந்த அந்த வழக்கை கருணாநிதி அவர்கள் வாபஸ் பெற்றார். அதிலிருந்து தான் இந்த பிரச்சனை பல டைமென்ஷனில் போகுது, இன்னும் தீர்வு காணப்படவில்லை. இது ஒரு ஆங்கிள் சார். இப்போ இன்னொன்று நீங்கள் சொல்கிறீங்கல்ல, இப்போ அங்கே 2 பேரும் காங்கிரஸும் கூட்டணியில் இருக்காங்க, அன்றைக்கும் கூட்டணியில் இருந்தார்கள். அன்றைக்கு இந்திரா காந்தி அவர்கள் கர்நாடகத்தில் தன்னுடைய அரசியலை தக்க வைப்பதற்காக அந்த வழக்கை கருணாநிதியை வாபஸ் பெற செய்தார். இவரும் வாபஸ் பெற்றிருக்கார். அதுக்கு இவங்க 1000 காரணங்கள் இன்னும் இன்னைக்கு வந்து உட்காந்து சொல்லலாம். ஆனால் அதே போல் நட்புறவு அப்படிங்கிறது இப்போ நீங்கள் அதிமுக, அதுக்கப்புறம் அதிமுக 77 புரட்சி தலைவர் வர்றார். அவர் வந்த பிறகும் இந்த பிரச்சனை இருக்குது. அப்போ இந்த பிரச்சனையின் போது புரட்சி தலைவர் எப்படி, குண்டுராவ் அங்கே முதலமைச்சராக இருக்கிற போது இவர் எந்த விதமான புரோட்டோகால் எதுவுமே ஃபாலோ பண்ணல. தண்ணி பிரச்சனை, காலையில் எழுந்திருக்கிறார், யாருக்கும் தெரியாமல் அவர் வீட்டில் போய் நிற்கிறாரு. அவர் என்னென்ன எந்த விதமான அறிவிப்பு வராமல் வந்திருக்கீங்களே, இல்லைப்பா எனக்கு தண்ணி பிரச்சனை, இந்தாங்க தண்ணி குடிங்கன்னா, இது எனக்கான தண்ணி இல்லைப்பா, விவசாயிகளுக்கு தண்ணி வேணும், காவிரியில் தண்ணியை திறந்து விடணும்னே அவர் திறந்து விட்டார். அது நட்புறவு. நீங்க கூட்டணியில் இருக்கீங்கல்ல, அப்ப நட்புறவுன்னா தன் மக்களுக்காக அதை பயன்படுத்தணும், தன் நாட்டு மக்களுக்காக பயன்படுத்தும், விவசாயிகளுக்காக பயன்படுத்தணும். அதை செய்தார். அதற்கு பிறகு புரட்சி தலைவி அம்மா வராங்க. புரட்சி தலைவி அம்மா வந்து இந்த எண்ணம் கர்நாடக நீர், இந்த காவிரி நீர் கன்னடியர்களுக்கே என்கின்ற அந்த கோஷம் வலுப்பெற்றதே திமுக காங்கிரஸ் கூட்டணியில தான். அப்ப இதனுடைய வீரியத்தை புரட்சி தலைவர் உடைத்தார். அப்ப புரட்சி தலைவி அம்மா வந்து அதை பார்க்குறாங்க, அந்த வீரியம் இன்னும் விதைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அப்ப இதை நீதிமன்றத்தின் மூலம் தான் சரி செய்ய முடியும்னு உச்சநீதிமன்றத்துக்கு போறாங்க. உச்சநீதிமன்றத்தில் நீங்க வந்து பிரஸ்டீஜ் பார்க்காம அவர்களோட போய் பேசுங்கன்னு சொன்னபோது புரட்சி தலைவி அம்மா தன்னுடைய இந்த அரசியல் முரண்பாடுகளை எல்லாம் களைந்து அன்றைக்கு இருந்த முதலமைச்சரோடு பேச்சுவார்த்தை நடத்தினார். பல முறை பேச்சுவார்த்தை நடத்திய போதும் கர்நாடக அரசு ஏற்றுக்கொள்ளவில்லை. உச்சநீதிமன்றத்தின் மூலம் தீர்வு காணுவதற்காக நீண்ட நெடிய சட்ட போராட்டம், உச்சநீதிமன்றத்தில் உத்தரவு, அதற்கப்புறம் கெசட்டில் கொண்டு வந்ததாக இருக்கட்டும், அடுத்து எடப்பாடியார் அவர்களுடைய ஆட்சி தலைமையில் அது உச்சநீதிமன்றத்தில் இறுதி உத்தரவு, அதையும் தாண்டி அதை அமல்படுத்த வேண்டும் என்று பிஜேபியினுடைய அரசியல் வரலாற்றில் எந்த ஒரு கட்சியும் 22 நாட்கள் முடக்க முடியாத பாராளுமன்றத்தை முடக்கி இந்த காவிரி உரிமையில் இந்த அளவுக்கு உரிமை இருக்குன்னா அதுக்கு அதிமுக காரணம். அந்த அதிமுகவினுடைய இயல்பான உண்மையான எண்ணம் காரணம். ஆனால் இன்றைக்கு இந்த பிரச்சனை எப்படி இருக்கா? நீங்க இங்க வாங்க, கம்யூனிஸ்ட் கூட கேரளாவோட கூட்டணியில் இருக்கீங்களா? இதற்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம் பம்பையாறு. இந்த அமராவதிக்கு வருகிற 2 நதிகள் பம்பையாறு, சிலந்தியாறு, ஏற்கனவே 2010 நான் குறிப்பிடுறத நீங்க அந்த ஆட்சி காலம், யார் ஆட்சி காலம்னு பார்க்கணும், திமுக ஆட்சி காலம். அங்கே இருக்கக்கூடியவர்கள் பம்பையாற்றின் குறுக்கே ஒரு அணையை கட்டுவதற்கு முயற்சிக்கிறார்கள். நான் சொல்லல, வைகோ தன்னுடைய அறிக்கையில் நேற்று சொல்லியிருக்கிறார். அதற்கான போராட்டத்தை முன்னெடுத்தார்கள், அனைவரும் முன்னெடுத்தார்கள். முன்னெடுத்த போதும் தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்தது. பிறகு 2012 அரசு மிகப்பெரிய உதவி செய்ததின் அடிப்படையில் அந்த திட்டத்தை முடக்குவதற்கான வாய்ப்பு இருந்தது என்று சொல்கிறார். 2012 அங்க ஆட்சிக்கு வந்தது புரட்சி தலைவி அம்மா. அப்போ எப்போதெல்லாம் இது போன்ற அணை பிரச்சனை, அணையை கட்டுவதற்கு அவர்கள் தயாராகிறார்கள், உங்கள் நண்பர்கள் நீங்கள் கூட்டணி வைத்திருக்கிற போதெல்லாம் இது நடக்கிறது. ஆனால் நீங்கள் எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்களே. அந்த எண்ணம், அதாவது காவிரி நீர் எங்களுக்கான வரலாற்று நிகழ்வை சொல்லி நல்லா விளக்கி சொன்னீங்க. ஆனா இப்ப என்ன சிக்கல்னா, அது ஏன் திமுக ஆட்சியில இருக்கும்போது மட்டும் இந்த பிரச்சனைகள்லாம் பூதாகரமாகுது? இல்ல சார், இதுக்கு பின்னாடி ஏதாவது இருக்கா? நிச்சயமா இருக்கா அரசியல்? அதாவது சார், இப்போ திமுக, நான் உங்களுக்கு சொன்னேன், ஏன் இதையெல்லாம் சொல்லிட்டே வரேன்னா, திமுக ஆட்சி காலத்தில் ஏன் இந்த நதிநீர் பிரச்சனையில் மற்ற மாநிலங்கள் இப்போது இதை சரியாக செய்யலாம் என்று நினைக்கிறது? இப்போ நான் வந்து போதைப் பொருள் இருக்கு, இதுவரைக்கும் இல்லை. திமுக ஆட்சி வந்த பிறகு ஏன் இது போன்ற நடமாட்டம் அதிகமாக இங்கே செய்யலாம், தமிழகத்தை சந்தையாக மாற்றலாம் என்று நினைக்கிறார்கள் அப்படின்னா, அப்போ இங்கே சட்டம் ஒழுங்கை சரியாக செய்ய முடியவில்லை. மாநில உரிமைகளை நதிநீர் பிரச்சனையில் இவர்கள் இந்த அளவுக்குத்தான் கையாளுவார்கள். இவர்கள் இருக்கிற போது நாம் சாதித்துக் கொள்ளலாம் என்கின்ற எண்ணம் பக்கத்து மாநிலங்களுக்கு இருக்கிறது.
இயல்பிலேயே இருக்கிறது. அப்ப அதனுடைய வெளிப்பாடு தான் இன்றைக்கு வேலுமணி அவர்கள் அவர்களுடைய அறிக்கையாக இருக்கட்டும், எடப்பாடியார் அவர்களுடைய அந்த தீர்க்கமான அறிக்கையாக இருக்கட்டும், மாநில நதிநீர் பிரச்சனைகளில் எப்போதெல்லாம் திமுக வருகிறதோ அப்போதெல்லாம் மாநிலத்தினுடைய எல்லையில் இருக்கக்கூடிய ஆறுகளினுடைய ஒரு மாநில அரசு நாங்க சிலந்தி ஆற்றில் அணை கட்டுவோம் அப்படிங்கிற முடிவு எடுக்கிறாங்க. ஆனா இன்னொரு மாநில அரசு தமிழக அரசு என்ன சொல்றாங்கன்னா நாங்க வந்து அதை தடுக்க வலியுறுத்துவோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த வலியுறுத்துறது தான் சரியான அணுகுமுறையா? அதுதான் வலியுறுத்துறதுன்னா சார், நீங்க எப்படி ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியோடு கூட்டுறவுல இருக்கீங்கன்னா, இப்போ இன்னொரு உதாரணம் சொல்லுவோம் சார். ஒரு முறை வந்து கேரளாவில் 70 சீட்டு காங்கிரஸும் 71 சீட்டு கம்யூனிஸ்டும். ஆனால் அவர்கள் நதிநீர் பிரச்சனை என்று வந்தபோது மிக தீர்க்கமாக 2 பேரும் ஒரே புள்ளியில் இருந்து அதை எதிர்க்கிறாங்க. தமிழ்நாட்டுக்கு கொடுக்கக்கூடாதுங்கிற தீர்க்கமாக இருக்காங்க. ஆனால் நீங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு இப்படி பக்கத்து மாநிலங்கள் திமுக ஆட்சியில் இருக்கிற போது இதை சாதிக்க முடியும் என்கின்ற அந்த எண்ணத்தை கொண்டு வராங்கல்ல. அதிமுக இருக்கிற போது அப்படி ஒரு எண்ணம், அப்படி ஒரு அட்டெம்ப்ட் அவங்க நடத்துறது இல்லையே. அப்ப எது மக்களுக்கான கட்சி? அப்ப இவங்க எந்தெந்த அடிப்படையில் இவர்களுடைய கூட்டு என்பது அரசியல் கூட்ட எந்த அளவில் இருக்கிறது, கூட்டணி என்பது எந்தெந்த அடிப்படையில் இருக்கிறது? தமிழகத்தின் உரிமை இத கேள்வி கேட்கிறாரு எதிர்க்கட்சி தலைவர். அதற்கு நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் பதில் கொடுக்கிறார், பதில் அறிக்கை. அதுல என்ன சொல்றாருன்னா, கள்ள மௌனம் காக்கிறது வந்து அவங்களுக்கு புதிதல்ல அப்படின்னு சொல்றாங்களே. உண்மையாலுமே யார் கள்ள மௌனம் இதுல காக்குறாங்க? கள்ள மௌனம் நான் சொல்ற திமுக தான் காக்குதுன்னு எப்படி சொல்றீங்க? எப்படின்னா சார் காங்கிரஸோடு கூட்டணி பேசுறீங்கல்ல, 10 சீட்டா 5 சீட்டா 7 சீட்டா சீட்டு கேட்க மட்டும் வரீங்கன்னா நல்லா பேசுறீங்கல்ல, நதிநீர் குறித்து ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? எங்களுடைய தலைவர்களே சொல்றாங்களே சார், சட்ட போராட்டம் என்பது நடத்துறது அது ஒரு ஆங்கிள் சார். கூட்டணி மட்டும் ஒண்ணா உட்காந்து பேசுறீங்கல்ல சார். இப்ப நீங்க என்னை கூப்பிட்டுருக்கீங்க, நம்ம பேசிட்டு இருக்கோம், தாகமா இருக்கு சார், கொஞ்சம் தண்ணி கொடுங்க சார், அதையும் கொஞ்சம் கவனிங்க மனோஜ், இது ஒரு இன்கன்வீனியன்டா இருக்குன்னு சொன்னா நீங்க அதை கருத்தில் கொள்ளணும்ல. அப்பதானே உண்மையான கூட்டணி. அப்ப அந்த கூட்டணி இல்லை, அது குறித்து நாங்கள் பேச சார், அதெல்லாம் விடுங்க சார். எலெக்ஷன் நடந்துகிட்டு இருக்கிற போது சீதாராமையா சொல்றார், தமிழகத்திலிருந்து அப்படி ஒரு கோரிக்கை வரவே இல்லை, காவிரி நீர் வேண்டும் என்று. அப்படி கோரிக்கை வராத போது நாங்கள் ஏன் திறந்து விட போகிறோம் சொல்றாருல்ல. அப்ப அந்த எண்ணத்தை வளர விட்டது இங்க இருக்கக்கூடிய திமுக காரர்கள் எப்படி அதற்கு எதிர்வினையாற்றி இருக்க வேண்டும்? காவிரி நீர் எங்கள் உரிமை, எப்படி இது போன்ற ஒரு இதை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கணுமா வேண்டாமா? கேட்கல இல்ல. அப்ப இது எல்லாமே எதை காட்டுகிறது என்றால், இவர்கள் இந்த மாநிலத்தினுடைய ஆறுகளின் அதனுடைய நீர் ஆதாரத்தின் உரிமை என்று வருகிற போது கூட்டணிக்குத்தான் ஜாதகமாக இருக்கிறார்களே ஒழிய தமிழகத்தினுடைய நதியினுடைய உரிமையை காட்பதில் அவர்களுக்கு மற்ற மாநிலங்கள் திமுக இருக்கும்போது இதை செய்யலாம் என்கின்ற நிலையில் தான் வரலாற்று பார்க்கிற போது இவர்களுடைய மனநிலையும் செயல்முறையும் இருக்கிறது என்பதுதான் உண்மை. திரும்ப வர நன்றி. பொன்வில்சன் சார், சிலந்தி ஆற்றுல அணை கட்டுனா என்ன பிரச்சனை வரும்? இல்லை, இப்போ சிலந்தி ஆற்றை பொறுத்த வரைக்கும் கேரளாவில் வந்து இடுக்கி மாவட்டம் தேவிக்குளம் பகுதியில் வந்து அந்த பெருகுடான்ற இடத்துல வந்து தடுப்பணை கட்டணும்னு பார்க்குறாங்க. இவங்க இது வந்து கடந்த முறையே முயற்சி செய்தாங்க. அப்போது முயற்சி செய்யும் போது ஜெயலலிதா அம்மா வந்து வழக்கு போட்டு அது ஸ்டே வாங்கிட்டாங்க. அதற்கு பிறகு இப்போ மீண்டும் அதே முயற்சியை திருப்பி எடுக்கிறாங்க. என்ன அப்படின்னா, நம்ம அமராவதி டேம் உடுமலையிலேருந்து 25 கிலோமீட்டரில் இருக்குது அமராவதி டேம். அமராவதி டேமுக்கு வரக்கூடிய தண்ணி எதுவுமே இனிமேல் வராது. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அமராவதி டேம்ன்றது திருப்பூர் கரூர் மாவட்டங்களுக்கு கிட்டத்தட்ட 55,000 பாசன நிலங்கள். அதுல விவசாயத்திற்கு மிகவும் பயனுள்ளதாகுது அமராவதி டேம்ல இருந்து வர தண்ணி, திருப்பூர்லயும் கரூர் மாவட்டத்திலையும். அப்புறம் என்னன்னா, அதுல இருந்து 110 இடங்கள்ல வந்து குடிநீர் தேவைக்காக 110 திட்டங்கள், கூட்டு குடிநீர் திட்டங்கள், 110 திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு அது பயனுள்ளதாக இருக்கிறது. கிட்டத்தட்ட 90 அடி அதோட உயரம் அமராவதி டேம். 40,000 மில்லியன் கன அடி நீரை வந்து சேமித்து வைக்கலாம். 4 டிஎம்சி வரைக்கும் சேமித்து வைக்கலாம். அப்படின்றது எப்போவுமே தண்ணீர் இருக்கக்கூடிய பகுதியாக இருக்குது. அதோட நீட்சி தான் வந்து அது போய் காவிரியில் கலக்குது. மீதி இருக்கிறது போய் காவிரியில் கலக்குது. இப்போ அந்த பகுதி மொத்தமும் வறட்சி மாநிலங்களாக மாறிடும். அப்போ சிலந்தி ஆற்றில் அணை கட்டுனா பாதிக்கப்படுறது தமிழகத்தினுடைய மேற்கு பகுதி ஃபுல்லா பாதிக்கப்படும். கண்டிப்பா பாதிக்கப்படும். மிகப்பெரிய பாதிக்கப்படும். ஒரு பெரிய சந்தேகம், மேற்கு மண்டலத்துக்கு பஞ்சாயத்து அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நம்ம ஏன் அதுல தலையிடணும்? அதனால அவங்க கட்டுனா கட்டிட்டு போகட்டும் அப்படின்னு இந்த அரசு நினைக்குதா? இந்த அரசு மேற்குக்கு மட்டும் நினைக்கல,
மொத்தமாக பார்த்தீங்கன்னா மனோஜ், தமிழ்நாடு எடுத்துக்கோங்க, திமுக ஆட்சிக்கு வந்தவெல்லாம் நம்மளுக்கு தேவையான நீர் எளிமையாக சொல்லணும்னா 3 பக்கத்துலேருந்து நம்மளுக்கு வரணும். ஒன்று ஆந்திராலேருந்து கிருஷ்ணா நீர் வரணும், அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா காவிரிலேருந்து கர்நாடகாலேருந்து காவிரி நீர் வரணும், இந்த பக்கம் பாலாறுலேருந்து முல்லை பெரியாறுலேருந்தும் கேரளாலேருந்து நீர் வரணும். இது முக்கியமானது, நம்மளுக்கு நல்லா அடிப்படை மக்களுக்கும் இது தேவையானதான் நம்மளுக்கு தெரியும். லட்சக்கணக்கான பயிர் வந்து நாசமாக போகக்கூடாதுன்னா இந்த நீர் வரத்தெல்லாம் இருக்கணும், நம்மளுக்கு சமவெளி இதைத்தான் நம்பி இருக்கணும். அப்போது அதிமுக ஆட்சியில் இருக்கும் பொழுதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு என்ன செய்தாங்கன்னா 3 விஷயம் சொல்லலாம். இங்கே எம்ஜிஆர் ஆட்சியில் இருக்காரு, அங்கே வந்து என் டி ராமாராவ் ஆட்சி இருக்காரு, அதுக்கு முன்னாடி சென்னாரெட்டி ஆட்சியில் இருந்தார் 77. சென்னாரெட்டி ஆட்சியில் இருக்கும்போது ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க, புரட்சித் தலைவர் எம்ஜிஆரும் சென்னாரெட்டியும் ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க. 15 டிஎம்சி தண்ணீர் தமிழ்நாட்டிற்கு, குறிப்பாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், வேலூர், திருவண்ணாமலை மாவட்டங்களுக்கு. இது ஈஸியாக சொல்லிடலாம். இது எம்ஜிஆர் 77 வந்து முதல் என் டி ராமாராவ் ஆட்சிக்கு வராரு. அங்கே வந்த உடனே அவரும் நம்ம எம்ஜிஆரும் ரொம்ப நண்பர்கள். உடனே என்ன செய்கிறாங்க, 2 பேரும் பேசி தெலுங்கு கங்கை திட்டம் ஆட்சிக்கு வந்து 1 மாதத்திலே என் டி ராமாராவ் சொல்கிறார், உங்களுக்கு என்ன தேவையோ நாங்கள் செய்துறோம், அரசியல் அப்புறம் நம்ம வேற கட்சி நம்ம அது வேற விஷயம், ஆனால் மக்களின் குடிநீர் தேவையும் பாசன வசதியும் நம்ம பெருக்கணும் அப்படின்றதுக்காக உடனே போட்டது தான் தெலுங்கு கங்கை திட்டம். இன்னைக்கு வரைக்கும் உயிரோட்டத்துப்பா இருக்குது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா காவிரியில் இப்போ ஏற்கனவே அதிவீரம் பண்ணி சொன்னார், எப்படி கலைஞர் கருணாநிதி வந்து எப்படி துரோகம் பண்ணார், 72 வந்து போட்ட வழக்கையும், அதாவது விவசாயிகள் கூட சேர்ந்து அரசாங்கம் போட்ட வழக்கையும் இந்திரா காந்தி சொன்னதுக்காக வாபஸ் வாங்கினாரு. ஏன்னா கர்நாடகாவில் நிஜலிங்கப்பா காமராஜர் கூட இருக்கிற சிண்டிகேட் ஆளு மூத்தவர், நிஜலிங்கப்பா தோக்கணும், தேவராஜ் அரசு ஜெயிக்கணும், இந்திரா காந்தியின் விசுவாசி, அதனால இந்த வழக்கை வாபஸ் வாங்க, அப்புறம் பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. அப்புறம் வந்து நீர்வளத்துறை அமைச்சர் மத்தியில் வந்து முடிஞ்சிருச்சு. ஆனா அட்லீஸ்ட் இப்பவாவது நம்ம கூட்டணியில் இருக்கிறோம், 2 பக்கமும் கூட்டணியில் இருக்கிறோம், ஒரு பேச்சுவார்த்தை சுமூகமாக தான் நடக்க போது, ஒன்றும் எதிர்ப்பெல்லாம் வரப்போறது இல்லை. ஏன் அதை நடத்துறதுக்கு இவங்க தயங்குறாங்களா இல்ல பயப்படுறாங்களா? அதுதான் காம்ப்ரமைஸ், சமரசம் பண்ணாத ஆளுமை மிக்க தலைவர் வேணும். முதலமைச்சராக ஜெயலலிதா அம்மா உட்கார்ந்து இருக்கிறாங்க. 1991 இடைக்கால தீர்ப்பு வருது, 205 டிஎம்சி காவிரியில கொடுக்கலான்னு, காவிரியில தண்ணி விடல, அடுத்த நாள் போய் உண்ணாவிரதம் உட்கார்றாங்க முதலமைச்சர். பக்கத்து மாநிலத்துக்கு காம்ப்ரமைஸ் பண்ணல, முதலமைச்சர் உட்கார்ந்தா கலவரம் வரும்னு அவங்க யோசிக்கல, உட்காருங்க என் உரிமையை கொடு, நாங்க போராட்டம் பண்ணி தான் நாங்க ஜெயிக்கணும், அம்பேத்கர் வழியிலன்னா போராட்டம் பண்ணால்தான் கிடைக்கும் உரிமை அப்படின்னு உட்கார்றாங்க. அதே ஜெயலலிதா அம்மா அதே ஆளுமை திறனோட கிட்டத்தட்ட எத்தனை 2007 மார்ச் 18 தீர்ப்பு, இறுதி தீர்ப்பு வருது, காவிரி நடுவர் மன்ற இறுதி தீர்ப்பு. அப்போ ஜெயலலிதா அம்மா எத்தனை வருஷம் கழிச்சு பாருங்க, 91, அதுக்கப்புறம் 2007, அவ்வளவு வருஷம் கழிச்சும் அதே ஆளுமையோட அதே இரும்பு கரத்தோட மறுபடியும் போய் உண்ணாவிரதம் உட்கார்றாங்க. ஏன்னா நீங்க அரசியல்ல வெளியிடல அப்படின்னு மத்திய அரசை கண்டிச்சு. அப்போ அதுதான் அப்பவும் முதலமைச்சரா இருக்கிறாங்க, அதுதான் ஆளுமை திறன். அப்போ அதுல வந்து நம்மளுக்கு தீர்ப்பை பெற்றுக் கொடுத்தது அதிமுக, அரசியலுக்கு அப்பாற்பட்டு சொல்றேன். 3வது கேரளா, இந்த பக்கம் பாத்தீங்கன்னா முல்லை பெரியார், அந்த டேம் உயரத்தை 152 அடியில இருந்து 136 அடிக்காக, அதாவது பராமரிப்புக்காக சொல்லி அந்த ஆர்டரை வாங்கிட்டு பராமரிப்பெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு செப்பனிட்டு 136 அடியிலே நிறுத்திட்டாங்க, நாங்க ஏத்த மாட்டோம்ட்டாங்க. அப்போ ரெனோவேஷன் ஒர்க் எல்லாம் பண்ணிட்டு நம்மள பழி வாங்கிருச்சு கேரள அரசு. உடனே என்ன செய்யறாங்க, வழக்கு போட்டு இன்றைக்கு 142 அடியா அதை உயர்த்திருக்காங்க. எத்தனையோ டிஎம்சி கூடுதலா நம்மளுக்கு வருது. அப்போ பாத்துக்கோங்க, முல்லை பெரியார் விஷயத்துல கேரளால சமரசம் பண்ணல, கிருஷ்ணா நதி விஷயத்துல ஆந்திரா கிட்ட சமரசம் பண்ணல, அதே மாதிரி காவிரி பிரச்சனைல கர்நாடகால சமரசம் பண்ணல. இத்தனைக்கு நம்ம சொத்து குவிப்பு வழக்கெல்லாம் கர்நாடகா தான் பாத்துக்குது, ஒரு கண் அசைச்சிருந்தா போதும், ஒண்ணு இல்லாத போயிட்டு இருக்க வழக்கு. ஆனா இந்த அம்மா சமரசம் பண்ணல. அதுதான் அதிமுக வந்து தமிழ்நாட்டு இப்ப கூட இந்த சிலந்தி ஆறுல அணை கட்டுற விவகாரத்துல கூட தமிழக அரசு முதல்ல எதுவுமே இனிஷியேட்டிவ் எடுக்கல, பசுமை தீர்ப்பாயம் தான் பார்த்துட்டு நோட்டீஸ் கொடுக்கறாங்க, பசுமை தீர்ப்பாயம் பாக்குறாங்க. ஆனா ஒரு அரசு ஏன் பார்க்கல? பசுமை தீர்ப்பாயம் எதை பார்த்தாங்க? எடப்பாடியார் கொடுத்த அறிக்கை, முதல் அவர் அறிக்கை தான். அதற்கு பிறகுதான் அன்புமணி அறிக்கை, மற்றவங்க அறிக்கை எல்லாம் வருது. பத்திரிகையில பார்த்துதான் பசுமை தீர்ப்பாயம் கொடுக்குது அறிக்கை. பத்திரிகையை பார்த்து நாங்க சுமோட்டோவா இந்த வழக்கை எடுத்து நாங்க வந்து நீங்க வந்து நீர்வளத்துறைக்கா அப்புறம் வந்து 2 துறைக்கு, அந்த 2 துறையிலையும் நீங்க வந்து அனுமதி பெற்றீங்களா, வனத்துறைக்கும் சுற்றுச்சூழல் துறைக்கும் அனுமதி பெற்றீங்களா அப்படின்னு கேரளாவை இப்பதான் இவங்களே விழிச்சுன்னு கேக்குறாங்க. தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம்
தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் இதற்கு முன்னாடியே பார்த்துருக்கணும். அவ்வளவு கட்டின பிறகும் இப்போ அவங்க முக்காவாசி அந்த ஃபவுண்டேஷன்லாம் போட்டு முடிச்சிட்டாங்க. இந்த நேரத்துல வந்து இவங்க கேள்வி கேட்கறாங்க, ஏன் உங்ககிட்ட தான் துறைங்க இருக்குது, அப்ப சுற்றுச்சூழல் துறையில அவங்க அனுமதி வாங்கினாங்களா தெரியாதா? அப்போ ஒரு விஷயத்துக்குன்னா நைட்டோட நைட்டா ஸ்டே கொடுக்குறீங்களா? உங்களை அரசியல்ல பேசுனாங்கன்னா நைட்டோட நைட்டா கைது பண்றாங்கல்ல, நீங்க ஏன் நைட்டோட நைட்டா ஸ்டே நிறுத்தக்கூடாது அந்த வேலையை? அப்போ காரணம்னா திமுகவை பொறுத்த வரைக்கும் காம்ப்ரமைஸ். பக்கத்து மாநிலங்களை கூட ஆனா காம்ப்ரமைஸ் பண்ணா இங்க வாழ்வாதாரம் போகுதே, அதை யோசிக்க மாட்டாங்களா? எதிர்கட்சியா இருக்கும் போது ஒரு பேச்சு, அதே ஆளுங்கட்சியா வந்துட்டா பக்கத்து மாநிலம் கூட அப்படியே உறவோடு இருப்பாங்க. உறவோடு இருந்தா கூட பரவாயில்ல சார், அடிமை மாதிரி இருந்தா என்ன பண்ணுவாங்க? இன்றைக்கு கூட துரைமுருகன் என்ன கொடுக்கிறாருன்னா, கேரளா அரசு தான் சொல்றாரு, கம்யூனிஸ்ட் அரசுன்னு சொன்னா என்ன, அவங்க கோச்சிக்கு போறாங்களா? அதே மாதிரிதான் INDAA ஒண்ணு இருக்கே, தடுக்குது போலயே, பாசம் தடுக்குது. அது எப்படி? அப்ப பாசம் தடுத்தா தமிழ்நாட்டு மக்கள் தானே ஓட்டு போட்டாங்க, அவங்க மேல பாசம் இல்ல. நான் திரும்ப வர இருங்க. காமாட்சி நாயுடு சார் உள்ளபடியே கம்யூனிஸ்ட் மேல இருக்கக்கூடிய ஒரு பாசம், கர்நாடக காங்கிரஸ் மேல இருக்கக்கூடிய ஒரு பாசம் தமிழ்நாட்டு மக்கள் மேல இல்லையா திமுக அரசுக்கு அப்படின்னு யார் சொன்னோம்? அவங்க நடந்துக்கிறதுல இருந்து எல்லாருக்கும் தெரியுது, இதை சொல்ல வேற செய்யணுமா? இல்ல நீங்க இன்னும் தூத்துங்க, அதாவது தூத்துறதுக்கு அளவே இல்லை, தூத்தணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. அந்த அளவுக்கு நடந்துக்கிறீங்களே அரசுன்னு ஒரு பேரை வச்சிட்டீங்க. சொல்லுங்க, நீங்க தான் சொன்னீங்க விடியல் தருவோன்னு. விடியல்னா அப்புறம் என்ன விடிய அரசு தான் சொல்லுவீங்க. இப்ப பாருங்க, என்ன கேள்வி கேட்டா நீங்க எங்கெங்கெல்லாம் சுத்திக்கிட்டு இருக்கீங்க. ஒரு அணை கட்டுறாங்க பக்கத்து மாநில அரசு, நம்ம கூட்டணி கட்சி ஆட்சி பண்ற ஒரு அரசு, ஆனா நம்ம இங்க உட்கார்ந்து கை கட்டி வேடிக்கை பார்த்துக்கிட்டு கை கட்டி வேடிக்கை பார்க்கல. அவங்க கட்டுறது வந்து தடுப்பணை, அதாவது ஒரு 4 அடி 5 அடி உயரத்துல ஒரு தண்ணியை வந்து தேக்கி வைக்கக்கூடிய ஒரு தடுப்பணை. சரி, அந்த தடுப்பணை கட்டிட்டு போறாங்கன்னு 1 மீட்டர் நீளம் 2 மீட்டர் உயரம். அதான் சொல்கிறேன், நான் 4 அடி 5 அடி தான் சொல்கிறேன். அதாவது வந்து இந்த தடுப்பணைங்கிறது வந்து அவங்க மாநிலத்துக்கு தண்ணி வந்து சுத்தமாக அங்கே நிற்க மாட்டேங்குது அப்படின்னு செய்கிறாங்க. அதை நம்மகிட்ட அனுமதி கேட்டிருக்கணும், நம்மகிட்ட அனுமதி கேட்கல, அனுமதி கேட்காம கண்டாங்க. அதுக்கு எங்களுடைய நீர்வளத்துறை அமைச்சர் ஏற்கனவே எதிர்ப்பு தெரிவித்து இங்கேருந்து ரிட்டர்ன், அதெல்லாம் நாங்கள் ஏற்கனவே ரிட்டர்னாக கொடுத்தாச்சு. ஏற்கனவே எப்பன்னா இப்போ இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே அவர்கள் வேலையை அங்கே செய்கிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே அப்பமே அந்த கவர்மெண்ட்டுக்கு லெட்டர் எழுதியாச்சு. யாருமே பார்க்கலைன்னா அங்க அந்த அரசுக்கு இந்த அரசு எழுதின லெட்டர் யார் பார்க்கணும்? நீங்க பார்க்கணும், நான் பார்க்கணும். மக்களுக்கே தெரியாம நீங்க லெட்டர் எழுதுறீங்க, மக்களுக்கு எல்லாமே மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்ன மாதிரி லெட்டர் பாருங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க இந்த மாதிரி வேலையை பண்ண உடனே தீர்ப்பாயத்தின் மூலம் உங்களை மதிக்கலன்னு அர்த்தம், மதிக்கல. அதனாலதான் இப்ப தீர்ப்பாயம் வந்து அவங்க மூலியமா போயாச்சு. நம்ம தான் முதுகெலும்புள்ள ஒரு அரசு, தைரியமான ஆட்சி, யாரை கண்டும் நம்ம அஞ்ச மாட்டோம், நம்ம லெட்டரையே மதிக்கலையே சார். நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, அந்தந்த மாநிலத்துல அவங்கவுங்களுடைய உரிமைக்கு அவங்கவுங்க போராடுறாங்க, நம்ம உரிமைக்கு நம்ம போராடுறோம். சரி, அப்ப நம்மளோட உரிமைக்கு நம்ம போராடுறோம். நமக்கு என்ன தீர்ப்பு வந்துச்சு? காவேரியில இருந்து தண்ணியை திறந்து விடணும்னு தீர்ப்பு இருக்கா இல்லையா? அதுக்குன்னு ஒரு குழு எல்லாம் ஆணையம் எல்லாம் போட்டிருக்கிறோமா இல்லையா? திறந்து விட்டாங்களா? விடல. அப்ப நம்ம என்ன பண்ணிருக்கணும்? சுப்ரீம் கோர்ட் உரிமையை நம்ம கேட்டு வாங்கி இருக்கணுமா இல்லையா? சுப்ரீம் கோர்ட் என்ன பண்றோம்? வாங்கணும் இல்ல. 3 டிஎம்சி திறந்து அவங்க என்ன சார் சொல்றாங்க? நம்ம கூட்டணி கட்சி டிகே சிவகுமார் காங்கிரஸ் கட்சி என்ன சொல்றாரு? ஒரு சொட்டு தண்ணி கூட கொடுக்க மாட்டாங்க. டிஎம்சி தண்ணீர் திறந்து விடணும்னு கேட்டோம். நடுவர் மன்றம் என்ன சொல்லுச்சு? 3 டிஎம்சி தண்ணீர்னு சொன்னாங்க. அது எங்களுக்கு பத்தாதுன்னு சொல்லி திரும்ப சுப்ரீம் கோர்ட் போனோம். சுப்ரீம் கோர்ட் அதையே கன்ஃபார்ம் பண்ணி 3 டிஎம்சி தண்ணீர் திறக்கணும். நாங்க இவங்க வந்துச்சா இல்லையா? முடியாதுன்னு சொன்னாங்க. வரும், ஆனா வராதுங்கிற கதையெல்லாம் இருக்கு. 3 டிஎம்சி இல்ல, 2 டிஎம்சி சொல்லிருக்காங்க. 3 டிஎம்சி கொடுக்கவே இல்லையா சார்? சார் இங்க பாருங்க, இல்ல அவருக்கு தெரியல, எவ்வளவு வறண்டு போயிருக்கு தெரியுமா மேட்டூர் அணை? சார் இங்க பாத்தீங்களா இல்லையா? ஆமா சார், மேட்டூர் பஸ் போகுது சார், உள்ள டிராக்டர் இறங்கி போகுது, லாரி போய்கிட்டு இருக்கு. இல்ல அவர் கொடுக்க மாட்டேன்னு சொல்றாரு. இங்க பாருங்க, அவங்க வந்து சுப்ரீம் கோர்ட் சொல்லியும் கேட்கல. நீங்க இங்க இருந்து படையை தட்டிட்டு போய் நம்ம சண்டை போடலாமா? இல்ல சார், இதுக்கு நான் ஒரே ஒரு உதாரணம் சொல்லிடுறேன். இதே மாதிரி 2004ல எஸ்.எம். கிருஷ்ணா முதலமைச்சராக இருக்கிற போது உச்ச நீதிமன்றம் 1.5 டிஎம்சி தண்ணீர் கொடுக்க வேண்டும் என்று உத்தரவு போட்டது. அந்த உத்தரவை அவர் மதிக்கவில்லை, தண்ணி திறக்கவில்லை. உடனே புரட்சி தலைவி அம்மா என்ன செஞ்சாங்க? அவர் மேல உச்ச நீதிமன்றத்தில் மறுபடியும் கண்டெம்ட் போட்டு அவர் முதலமைச்சராக நீடிக்க தகுதியற்றவர், உச்ச நீதிமன்றத்தின் உத்தரவை ஏற்க தகுதியற்றவர்னு சொல்லி
மறுபடியும் ஒரு மனு போட்ட உடனே அதில் வந்து எங்களுக்கு தண்ணி கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, ஒரு 90 டிஎம்சியை நாங்கள் கொடுக்குறோம்னு சொல்லி உடனே தண்ணீர் திறந்து விட்டார்கள். அந்த அழுத்தத்தை ஏன் நீங்கள் கொடுக்கவில்லை? அப்படி கொடுக்காதது தான் அவங்களுக்கு இலக்காரமாக போய்விட்டது என்பதுதான் எங்களை போன்ற எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியார் போன்றவர்களுடைய கருத்து. ஏன் அந்த நடவடிக்கை இல்லை? உச்சநீதிமன்றத்தின் உத்தரவை மதிக்காத ஒருவர் எப்படி முதலமைச்சராக தொடரலாம்? இங்க பாருங்க, இப்போ வந்து 3 டிஎம்சி சுப்ரீம் கோர்ட்டு திறக்கணும்னு சொல்லுச்சு. இவன் மறுபடியும் திறக்கல. மறுபடியும் நடுவர் மன்றம் பரவாயில்லப்பா, நீங்க ஒரு 50 டிஎம்சியை குறைச்சிட்டு மேகதாதுல அணை கட்டுறாங்களா? சொல்றதை கேளுங்க சார். மேகதாதுல அணை கட்டுறாங்களா இல்லையா சார்? அணை கட்ட முடியாது சார். தமிழ்நாடு சொல்லிதான் ஓட்டு வாங்கிருக்காங்க. என்ன வேணாலும் சொல்லட்டும் சார். தமிழ்நாடுடைய ஒப்புதல் இல்லாம எந்த பக்கத்து அண்டை மாநிலங்கள்ல நமக்கு வரக்கூடிய தண்ணீரை மறிச்சு அவங்க டேம் கட்டுறதுக்கு அனுமதி கிடையாது. கேரளா கட்டிட்டு இருக்காங்க, அனுமதி கொடுத்துட்டீங்க. கேரளா கட்டுறதுக்கு எல்லாம் இப்ப இல்ல. நீங்க தான் சொன்னீங்க லெட்டர் சார். நீங்க தான் சொன்னீங்க கொஞ்சம் தயவு செஞ்சு கேளுங்க. கேரளா இப்ப அந்த இடத்துல கட்டணும்னு சொன்னது நேற்று இன்னைக்கு இல்ல. ஏறக்குறைய 15 ஆண்டுகளுக்கு முன்னாடியே அங்க கட்டணும்னு சொல்லி இதே மெட்டீரியல்லாம் அங்க கொண்டு போய் வச்சு அன்றைய காலகட்டங்கள்ல ஜெயலலிதா அம்மா வழக்கு போட்டு பேப்பர்ல எல்லாம் அந்த ஜல்லி கிடக்கிறது இதெல்லாம் போட்டோ எடுத்து கம்பியோட போட்டோதான். அந்த வேலை அப்படியே தான் இருக்கு. ஒரே நிமிஷம் இருங்க. புரியுதா? 15 வருஷமா கட்ட முடியல. ஆமா, ஆனா இப்ப கட்டுறாங்க. கட்டல சார். எங்க கட்ட விட்டோம்? நீங்க ஏன் சார் கற்பனை பண்றீங்க? கற்பனையே உங்களுக்கு பெருசா போச்சு. ஏன் நீங்க நிஜ வாழ்க்கைக்கு வர மாட்டீங்க? எதுக்கு சார் அவங்க தேவையில்லாம வந்து லெட்டர் கொடுக்க போறாங்களா? கான்ஸ்டிடியூஷனல் பாடி எதுக்கு அவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பணும்? இங்க பாருங்க, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. எந்த காரணத்தை கொண்டும் சிலந்தி அணையும் சரி, சிலந்தி ஆற்றுல கட்டக்கூடிய அணையும் சரி, அதே மேகதாதுல கட்டக்கூடிய அணையும் சரி, கண்டிப்பாக எங்களுடைய கட்டிடுவாங்கன்னு சொல்லாம சொல்றீங்களா? இல்ல, கட்டுறதுக்கு ஏற்பாடுகள் பண்ண அந்த 2 அணைகளும் கட்ட விட மாட்டோம். அதாவது சிலந்தி அணையாவது ஓரளவுக்கு பரவாயில்லை, பாதி கட்டிட்டாங்க. இல்ல கட்டிட்டாங்க, இடிக்க முடியாது. சரி, ஓகே, அது தடுப்பணை தானே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாமா? தடுப்பணை சார். ஆனா இங்க கட்டக்கூடியது இருக்கு பாருங்க, அது டேம். அதனால இதுல வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐயா சொன்னாங்க இங்க இருக்கக்கூடிய மேற்கு மண்டலங்களுக்கு வந்து காஞ்சு போயிடும், வறண்டு போயிடும். அது அதெல்லாம் மனசுல வச்சுதான் சார். ஒண்ணு புரிஞ்சு சொல்லுங்க. அது பெரிய டேமோ சின்ன டேமோ கட்டுறாங்கல்ல, அனுமதி இல்லாம கட்டுறது ஒரே நிமிஷம் காமாட்சி நாயுடு என்னோட கேள்வி முதல்ல உள்வாங்கிக்கோங்க. அனுமதி இல்லாம கட்டுறாங்கல்ல, அங்க கட்டுறதுக்கு அனுமதி இல்ல. இப்ப நீங்க என்ன சொல்றீங்க? இருகோடுகள் தத்துவமா? பெரிய டேம் வேணா கட்டாம இருக்கட்டும், சின்ன டேம் தானே, தடுப்பணை தானே, செக் டேம் தானே, கட்டுனா கட்டிட்டு போறாங்கன்னு சொல்ல வருவீங்களா? சரி, கொஞ்சம் பொறுங்க. இப்ப பேசிட்டீங்கல்ல, நான் பேசுறேன், அமைதியா கேளுங்க. பாலாத்துல இதே மாதிரி தடுப்பணை கட்டினாரு சந்திரபாபு நாயுடு. அப்ப அம்மா ஆட்சி தான் இருந்துச்சு. என்ன பண்ணீங்க? என்ன சார் பண்ணீங்க? ஏதோ பேசுறீங்க. பாலாத்துக்கு வரக்கூடிய தண்ணியை மறைச்சுதானே கட்டினாங்க. சட்டப்படி பேசுங்க, சட்டத்துக்கு புறம்பா பேசாதீங்க. கிருஷ்ணா நதிநீர்ல கொடுக்க மாட்டேன்னு சொல்லி 2019 அதிமுக ஆட்சியில பிரச்சனை வரும்பொழுது இங்கிருந்து 3 அமைச்சர்கள் நேரடியா போனாங்க. இருங்க, ஏன் சொல்றதுக்கு கேட்க கூட மாட்டேங்கிறீங்க? சொல்லுங்க. இங்கிருந்து 3 அமைச்சர்கள், எஸ்பி வேலுமணி அவர்களும் தங்கமணி அவர்களும் விஜயபாஸ்கர் ஜெயக்குமார் அவர்களும் எல்லாரும் போய் அங்க போய் பேசினாங்க. பேச்சுவார்த்தை நடத்தி கிருஷ்ணா நதி நீரை கொண்டு வந்தாங்க, அவங்க கொடுத்தாங்க. அதே போல கேரளாவுக்கு போனாங்க, அங்க இருக்கக்கூடிய முதலமைச்சர்கிட்ட பேசி ட்ரெயின்ல அங்கிருந்து தண்ணியை கொண்டு வந்தாங்க. ஞாபகம் இருக்கா இல்லையா உங்களுக்கு? சென்னையினுடைய குடிநீர் ஒரே நிமிஷம். அப்ப அவங்க ஆந்திர அரசு கூடவும் கூட்டணியில் இல்ல, கேரள அரசு கூடவும் கூட்டணியில் இல்ல. புரியுதா? அப்படி இருக்கும் பொழுது கூட அங்க பேச்சுவார்த்தை நடத்தி வாங்கிட்டு வந்தாங்க அதிமுக. திமுக இன்னைக்கு கர்நாடகால கூட்டணி அரசு, காங்கிரஸ் கட்சியோட அரசு, கேரளால கம்யூனிஸ்ட் கட்சி கூட்டணி அரசு. நம்மனால ஏன் வாங்க முடியல? வாங்க முடியாது. அவங்க கண்டிப்பா அவங்களால எதுவும் செய்ய முடியாது சார். நீங்க எப்படி சார் சொல்றீங்க? நான் தான் சொல்ல முடியும், நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்க சொல்ல முடியும், அவங்க கட்ட முடியாது சார். நீங்க பாலாத்துல கட்டாத நீங்க என்ன பண்ணீங்க? ஒரே ஒரு சொல்றீங்க. ஆந்திரா பாலாற்றின் குறுக்கே ஏற்கனவே 22 அணைகள் கட்டியிருந்தது. 2013
ஜெயலலிதா அம்மா ஆட்சி இருக்கும்போது குப்பம் தொகுதி கணேசபுரத்தில் பகுதியில் 22 அடி உயர தடுப்பணை கட்ட 215 கோடி அப்பவே ஒதுக்குனாங்க. ஜெயலலிதா அம்மா உடனே வழக்கு போட்டு இது யானை வழித்தடம், இந்த இடத்துல கட்டக்கூடாதுன்னு வழக்கு போட்டு தடை ஆணை பெற்றார்கள். அந்த தடை ஆணை அமுல்ல இருக்குது. இப்போ மறுபடியும் சாங்ஷன் பண்ணிருக்காங்க 215 கோடி இந்த தடவை. அதே ஆட்சியில சாங்ஷன் ஆயிருக்கு. முடிச்சாச்சா இல்லையா? என்ன பேசுறீங்க? ஆனா ஸ்டே ஜெயலலிதா கட்டி முடிச்சாச்சு. பாலாத்துல இப்ப இல்ல, அம்மா காலத்திலே தடுப்பணை கட்டி முடிச்சாச்சு. 6 அடி இல்ல ஆதாரம் தடுப்பணை கணேசபுரம் தொகுதி கத்திரிக்காய் தொகுதி அதை விடுங்க சார். பாலாத்துல குறுக்க ஆந்திரால நம்ம பார்டர்ல கட்டினாங்களா இல்லையா? ஒரே நிமிஷம் காமாட்சி இப்படி நாங்க போய் ஒரு கமிட்டி போய் பார்த்துட்டு வந்தோம் அந்த பாலாத்துல. அதனால தான் எனக்கு இப்ப போய் முல்லை பெரியாருக்கு என்ன பண்ணீங்க? திமுக ஏதாவது துரும்ப கிள்ளி போட்டுச்சான்னு கேட்டாங்கன்னா நம்ம எங்க வச்சுக்கணும் முகத்தை? காவிரிக்கு மேகதாது விவகாரம் தண்ணி பிரச்சனையில இருந்து என்ன பண்ணிட்டோம் நம்ம? சார் முல்லை பெரியார் பத்தி பேசுவீங்களா? நீங்க பேசுங்க, பேசுறதுக்கு தானே கூப்பிட்டுருக்கோம். பேசுங்க, சொல்லுங்க. முல்லை பெரியார்ல என்ன நடந்துச்சு? அதிமுக ஆட்சி காலத்துல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆட்சி செய்த போது நீர்வளத்துறை செயலாளர் ஸ்ரீயாக்கு இருக்கும் போது 152 அடி இருந்ததை 136 அடியா குறைத்து ரிப்பேர் பாக்குறதுக்குன்னு இல்லாத ஒண்ணுக்கு ரிப்பேரே இல்லாத ஒரு டேம் ரிப்பேர் பார்க்கணும். உச்ச நீதிமன்ற தீர்ப்பை மாத்திரம் யார் அவன் ஒத்துக்க மாட்டேங்கிறான்ல, யாரு கர்நாடக அரசு ஒத்துக்கிற இல்ல, நீங்க சரி. அன்றைக்கு அவங்க என்ன பண்ணாங்க சொல்லுங்க. இப்ப நீங்க சொல்றீங்கல்ல புரட்சி தலைவருடைய காலத்துல உச்சநீதிமன்றத்தை அவங்க ஃபாலோ பண்ணாங்கன்னு. இன்னைக்கு உச்சநீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுத்திருக்கு? நமக்கு தண்ணி கொடுக்கணும் அப்படிங்கறதான தீர்ப்பு. காவிரி நடுவர் மன்றத்தினுடைய தீர்ப்பு என்ன? அதுதானே. கர்நாடக அரசு கொடுக்கல. இப்பவும் டி.கே. சிவகுமார் என்ன சொல்றாரு? ஒரு சொட்டு கூட கொடுக்க மாட்டோம் சொல்றாங்களா இல்லையா? நீங்க போய் கேட்டு வாங்கிட்டு வந்திருக்கணுமா இல்லையா? அந்த இடத்துல நம்ம மிஸ் ஆயாச்சு. ஒண்ணு. இன்னொன்னு, கேரளால கம்யூனிஸ்ட் நம்ம லெட்டர் எழுதியும் கூட இன்னைக்கு அங்க தடுப்பணைங்கிற பேர்ல அணைய கட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப கூட நம்ம கேள்வி கேட்கல, பசுமை தீர்ப்பாயம் விளக்கம் கேட்டிருக்குது. அப்புறம் தான் நம்ம கண் விழிச்சு பாக்குறோம். கண்ணு விழிக்கல, நாங்க கண்ணை விழிச்சிட்டு தான் உட்கார்ந்து இருக்கோம். நாங்க கடிதம் எழுதியிருக்கோம். இப்ப சுப்ரீம் கோர்ட்டுக்கு அங்க வழக்கு தொடுக்கிறதுக்கு ரெடியா இருக்கு. அது எல்லாமே ஆவணங்கள்லாம் ரெடி பார்த்து இப்ப கேஸ் அங்க ஃபைல் பண்ண போறாங்க. புரிஞ்சுக்கோங்க. இதுதானா உங்க டக்கு? இங்க பாருங்க, ஏங்க இப்பதான் கட்ட விட்டும் போது அதை பத்தி பேசல. 152 அடியை 136 அடியா குறைச்சு கடைசியில் 142 அடிக்கு தான் வந்திருக்கு. இன்னும் மீத இருக்கக்கூடிய 142 அடி யாரால வந்தது? 18 வருஷம் மத்தியில ஆட்சியில இருந்தது யாரு? இருங்க சார், நீங்களா ஆட்சியில இருந்தாங்க சார். சும்மா இருங்க சார். 2007 காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பு வந்துச்சு. அப்போ ஆட்சியில இருந்தீங்க, 8 பேர் மத்தியில அமைச்சரா இருந்தாங்க. 6 வருஷம் கொண்டு வரல. ஜெயலலிதா அம்மா 3 நாள் உண்ணாவிரதம் உட்கார்றாங்க. அதற்கு பிறகு 2013 பிப்ரவரி 17ஆம் தேதி கெசட்ல கொண்டு வரீங்க. 6 வருஷம் மத்தியில ஆட்சியில இருந்தாங்கல்ல. பொன்னியின் செல்வின்னு விருதெல்லாம் கொடுத்தாங்கல்ல, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அவங்க ஒண்ணும் இல்ல சார். அதிமுக திமுக கம்பேர் பண்ணி பாருங்க. தண்ணி பிரச்சனையில என்னென்ன சாதனைகளும் ஒரு லிஸ்ட் போட்டீங்கன்னு வைங்களேன், எல்லாம் அதிமுக சைடு தான் இருக்கு. நம்ம சைடு ஜீரோவா இருக்கு. ஆமா சார், நீங்களா கற்பனையில மிதங்க. கற்பனையிலே ஃபேக்ட் தானே சார் பேச. நீங்க ஏதாவது சொல்லுங்க. சரி, ஓகேன்னு ஒத்துக்கிறோம். சென்னைக்கு குடிநீர் ஆதாரமாக விளங்கக்கூடிய வீராணம் குடிநீர் திட்டத்தில் இருந்து எல்லா ஊருக்கும் ஒன்றும் இல்லை சார். இந்த அத்திக்கடவு அவினாசி குடிநீர், அவினாசி கூட்டு குடிநீர் திட்டம் என்ன ஆச்சு சொல்லுங்க. வீராண திட்டம் 95% சார். வீராண திட்டம் வீராண திட்டம் அம்மா கொண்டு வந்தாங்க. இப்ப வீராண திட்டத்துல இப்ப தண்ணி அங்க எங்க இருக்கு? இப்ப வீராணத்துல இருந்து இப்ப ஆட்சியில யார் இருக்கா? இப்ப ஆட்சியில யார் இருக்கா? உங்க திட்டம் தானே. எங்க தண்ணி எங்க? தண்ணி எங்க சார்? வீராண காஞ்சி போய் கிடக்கு. எல்லா அமைப்பையும் ஏற்படுத்தி திட்டத்தை செயல்படுத்தி முடிச்சுட்டாங்க அதிமுக. இன்னைக்கு நம்ம ஆட்சியில் வந்திருக்கிறோம். அட்லீஸ்ட் அந்த திட்டத்தில் தண்ணி வரலையா, ஆந்திர அரசு கிட்ட போய் பேசும், நமக்கு தேவையான தண்ணியை கொண்டுட்டு வருவோம்.
அதை ஒண்ணும் பண்ணலையே. ஆந்திர அரசு ஏற்கனவே அது தண்ணி 3 TMC தண்ணீரே நமக்கு வந்துருச்சு, இப்ப வந்துகிட்டு இருக்கு. இப்பதான் சொன்னீங்க தண்ணி எங்க வருது சொன்னீங்கல்ல. சொல்றது அந்த தண்ணி இல்ல சார், சும்மா இருங்க. நான் சொல்றது தண்ணி இல்ல, இது வேற தண்ணி. கிருஷ்ணா நதி நீர் திட்டத்தை நான் சொல்லிட்டு இருக்கேன். கிருஷ்ணா நதி நீர் திட்டம் தான் தண்ணி வந்திருக்கு, அது வந்துகிட்டே இருக்கு. இந்த திட்டம் வந்து அத்திக்கடவு அவிநாசி கூட்டு குடிநீர் திட்டம் என்ன ஆச்சு? அதிமுக ஆட்சி விட்டு போகும்போது 90% மேல வேலை செஞ்சு முடிச்சிட்டாங்க. என்ன ஆச்சு? வேலை செஞ்சு முடிச்சாங்க. அதுக்கு பில்லு பாக்கி எத்தனை லட்சம் கோடி கடன். எத்தனை லட்சம் கோடியா? எஸ் சார், இது என்ன இன்டர்நேஷனல் லெவல்ல உலகளாவிய நதிநீர் இணைப்பு திட்டமா இது? அதுக்கு எவ்வளவு பில்லு கொடுக்காம வச்சுட்டு போனாங்க, அதனுடைய டோட்டல் எஸ்டிமேட் என்ன, இன்னைக்கு அந்த எஸ்டிமேட் எவ்வளவு? உண்மையிலுமே சொல்றேன் சார், இந்த விஞ்ஞானம் சொல்றாங்கல்ல, அதெல்லாம் இங்கதான் ப்ரூவ் ஆகுது. விஞ்ஞான ரீதியில எல்லாத்தையும் டெண்டர் வேலையை செய்யறதுக்கு முன்னாடி நீங்க அரசு போயிடும். சும்மா இருங்க. கான்ட்ராக்ட்காரர் தரக்கூடாதுட்டாங்களா எனக்கு காசு கொடுக்காம அப்படின்னு? என்ன நீங்க காசு கொடுக்கணும்ல? அவர் சொல்றாப்ல, இந்த மாதிரி சொல்லிருக்காப்ல. அப்படி சார், நிதியை ஒதுக்கீடு பண்ணி ஆதாரமே இல்லாம 95 விழுக்காடு பணிகள் நிறைவடைந்துருச்சு. ஆனா 3 வருஷமா திறக்காம வச்சிருக்கிறோம். ஏன்னா கோயம்புத்தூர்காரங்க, ஈரோடு, திருப்பூர், கரூர், நம்மளுக்கு அங்க ஓட்டு இல்ல, அதனால எதுக்கு அவங்களுக்கு தண்ணி கொடுக்கணும்? அதான் உங்க 60% பணி தான் சார் அங்க முடிஞ்சிருக்கு. 40% அவரே சொன்னாரு. இல்ல நீங்க தான் சொன்னீங்க, இல்ல நீங்க தான் சொன்னீங்க செப்டம்பர் காசு கொடுக்கல, வேலை செஞ்சு விட்டுட்டு எப்படி 60% தான் வேலை நடந்திருக்கு? 60% தான் வேலை முடிஞ்சிருக்கு. 3 வருஷமா என்ன பண்ணோம்? இப்ப அந்த 40% வேலை நடந்துகிட்டு இருக்கு. எத்தனை வருஷம் சார் பண்ணுவீங்க? சார் என்ன பண்ண முடியும்? பொறுங்க சார், உங்க ஆட்சி காலத்துல ஒரு ஆண்டு இருந்தது கொரோனா, எங்க ஆட்சி காலத்துல ஒரு 1.5 வருஷம் கொரோனா. இப்பதான் இந்த 1.5 வருஷம் தான் அந்த வேலை நடந்துகிட்டு இருக்கு. என்ன நீங்க கற்பனையிலே என்ன அநியாயமா உள்ளவா பேசுறா? மேட்டூர் அணை நிறைஞ்சதுன்னு வைங்களேன், அங்கிருந்து 100 ஏரி நிறையற மாதிரி ஒரு திட்டம் ஒண்ணு கொண்டு வந்துச்சு அதிமுக. திட்டம் தானே, செயல்முறை இல்லையே, செயல்படுத்தி கொண்டு வந்துட்டாங்க. ஆனா அதை இப்ப வரைக்கும் நம்ம தடுத்து நிப்பாட்டி வச்சிருக்கிறோம். ஏன்? அதிமுகவுக்கு பேர் போயிடக்கூடாது. சாரபங்கா நீரேற்று திட்டம் இல்ல, இவர் சொன்னார்ல வீராணம் ஏரிக்கு தண்ணி எங்க வரணும்னு. வீராணம் ஏரிக்கு மேட்டூர் அணையிலிருந்து தண்ணி திறந்து விட்டா கீழணை வந்து வடவாறு வழியாக வீராணம் ஏரிக்கு வரணும். இப்ப காவிரிக்கு எங்க இருந்து சார் தண்ணி வரணும்? யாராவது கேட்டா நாங்க கிருஷ்ணா நதியை பத்தி அவர் பேசுவாரு, கேட்டா அப்புறம் பாலாறு இருப்பாரு. பதில் சொல்ல என்ன இது பாருங்க. ஒரே இந்த சிலந்தி அணைக்கு ஏதாவது 2 TMC தண்ணி வரும். அதுல வீராணத்துக்கு கிட்டத்தட்ட 1 TMC தண்ணீர் மழை வந்தா தானா வரப்போகுது. மழை தான். போன எபிசோட்ல என்கிட்ட என்ன பேசுறீங்க, குடிக்கவே தண்ணி இல்லைன்னு குடத்தை காட்டிட்டு இருக்கீங்க. இப்ப இயற்கை எங்களுக்கு சாதகமா மழை பெய்யுது. என்ன பண்ணுங்க? எங்க அரசு பசுமை தீர்ப்பாயம் எங்க அரசுக்கு வேலை செய்யுது, மழை வேலை செய்யுது. நீங்க என்ன செய்றீங்க? சும்மா இருக்கிறீங்க அப்படின்னு தான் அவங்க சொல்லுவாங்க. அப்புறம் எதிர்க்கட்சி தலைவர் அதனாலதான் சொல்றாரு, என்ன முதலமைச்சர் விமர்சனம் பண்றாரு. என்ன விமர்சனம் பண்றாரு? பொம்மை முதலமைச்சர் விமர்சனம் பண்றாரு. அப்ப நீங்க ஆமான்னு ஒத்துக்கிற மாதிரி இருக்கு. இங்க பாருங்க, போற போக்குல யார் வேணாலும் எதை வேணாலும் சொல்லலாம் சார். ஆனா இப்ப எடப்பாடியார் என்ன பண்ண முடியலையே, முதுகெலும் இல்லையே அப்படின்னு ஒத்துக்கிறீங்களா? உங்களுக்கு நேரம் நான் வர இருங்க. எதிர்க்கட்சி தலைவர் அவர் சொல்றத நாங்க கணக்குல எடுத்துப்போம். நாங்க கடைசி வரைக்கும் அவர் தான் எல்லா பிரச்சனையும் இனிஷியேட் பண்ணி இது ஒரு பிரச்சனை இருக்கு, இது என்னன்னு கொஞ்சம் பாருங்கன்னு சொன்னாதான் ஓ அப்படி ஒரு பிரச்சனை இருக்கா அப்படின்னு கேக்குறீங்க. ஆமா, உண்மையிலுமே முதலமைச்சர் யாருன்னு பாக்குறவங்களுக்கு தெரியும். ராஷித் பிரியா, இந்த நீர் பங்கீடு, இந்த அணை விவகாரம், இது எல்லாத்துலயுமே திமுக அரசு ஏன் இவ்வளவு விமர்சனங்களை எதிர்கொள்ளுது? பயங்கரமான கேடிய குறுக்க கேள்வியை கேட்கணும், சொல்லுங்க. ஏன் இந்த நீர் மற்றும் அணை விவகாரங்கள்ல திமுக அரசு மேல இவ்வளவு விமர்சனங்கள், ஏன் தொடர்ந்து விமர்சனங்கள் எதிர்கொண்டுகிட்டே இருக்காங்க? அதாவது முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு மக்களை நோக்கி சிந்திக்கக்கூடிய திறன் குறைவாக இருக்குன்னு நான் பெரும்பான்மையாக பேசிட்டு தான் இருக்கேன். அதை மீண்டும் பதிவிட விரும்புகிறேன். ஏன்னா இன்னைக்கு என்ன நடக்குது, நம்மளை சுற்றி என்ன நடக்குதுன்னே தெரியாத ஒரு முதல்வராக இருக்கிறதுனால தான் எதிர்க்கட்சி தலைவர் மாண்புமிகு திரு எடப்பாடி கே பழனிசாமி அண்ணன் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்காங்க, கள்ள மௌனம் காத்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது. ஏன்னா இங்கே மக்களுடைய விவசாய பிரச்சனைகள் அணையினால என்னென்ன அவங்கெல்லாம் அணை கட்டுறதுனால இங்கே பாதிக்க போகிறது யாரு, எவ்வளோ பேருக்கு குடிநீர் கிடைக்காது, இது மாதிரிலாம் விவரம் தெரிஞ்ச ஒரு முதல்வராகவே அவங்க நடந்துக்கல. அதனால தான் அவங்க இருக்கும்போது அவர்களுக்கு ஏன் அணை கட்டுறதை பற்றியோ எதை பற்றியுமே கவலை இல்லை. ஐயா சாதாரணமாக பேசுகிறாங்க, நாம ஏதாவது ஒன்றை சொன்னா சொல்ல மாட்டார். ஆனா இருந்தா தானே சொல்ல முடியும், அவரால் சொல்ல முடியாது. நான் ஒண்ணு கேட்கிறேன், துணை முதல்வரா இருக்காருல்ல கர்நாடகாவில், அவர் சிவகுமார் அவர்கள் என்ன சொன்னார்னா,
அதாவது நல்ல வழியிலோ அல்லது மோசடி செய்தோ நாங்க எப்படியாவது மேகதாது அணையை கட்டியே தீருவோம். இது மாதிரி எங்க இருந்தாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்தா அதற்கு முதல்வரா இருக்கிறவங்க என்ன பதில் சொல்லிருக்கணும்? எப்படி எதிர்ப்பு சொல்லிருக்கணுமா இல்லையா? சொல்லி இருந்திருக்கணும். ஆனா எந்த விஷயத்தையுமே அவர் கண்டுக்கவே இல்லையே, மௌனமா இருந்துட்டாரு. பத்திரிகைகளே எழுதுறாங்க, இவ்வளவு பெரிய வார்த்தையை சொல்லியுமே நீங்க மௌனம் காத்திருக்கீங்கன்னா நீங்க ஆதரவாக மறைமுகமாக ஆதரவா இருக்கீங்களாங்கிற ஒரு கேள்வி எல்லாம் இங்க எழுப்பப்படுது. அப்ப உங்களுடைய கூட்டணியில நீங்க வச்சிருக்கக்கூடிய கோட்பாடுகள்ல நீங்க கையெழுத்திட்டதுல இதற்கு நீங்க வாயை திறக்க கூடாதுன்னு சொல்லி கையெழுத்து ஏதாவது போட்டு கொடுத்துட்டீங்களோங்கிற ஒரு சந்தேகம் மக்கள்ல ஒருத்தர எனக்கெல்லாம் வருது. வரத்தானே செய்யும். ஏன்னா எந்த இப்போ காவிரியில குறுக்க கிட்டத்தட்ட 20 மாவட்டங்களுக்கு மேல நமக்கு சரியான குடிநீர் கிடைக்காது, தண்ணி கிடைக்காது. டெல்டா மாவட்ட பகுதிகளில் முழுவதுமாக விவசாயம் பாதிக்கப்பட்டுடும். இதையெல்லாம் குறிப்பிட்டு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் மிக தெளிவாக நீங்க ஒன்றிய அரசையும் எதிர்த்து கண்டிக்கிறாங்க. அவர்கள் குறிப்பிட்டுள்ள அறிக்கையில ஒன்றிய அரசையும் கண்டித்து நீங்க எப்படி அனுமதி கொடுக்கலாங்கிறதெல்லாம் குறித்து பேசுறாங்க. இன்றைக்கு யாரு முதல்வர்ங்கிற ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தும் அளவிற்கு எதிர்க்கட்சி தலைவர் செயல்பட்டு இருக்காங்க. ஆனா நீங்க ஆட்சியில இருக்கும்போது என்ன செய்யணும், எப்படி ரியாக்ட் பண்ணணும்னே தெரியாம நாங்க வந்து கடிதம் எந்த இடத்துல கடிதம் எழுதியிருக்காரு எனக்கு அந்த கடிதத்தை காட்ட சொல்லுங்க. அவரு எதிர்க்கட்சி தலைவரா இந்த மாதிரி காட்ட முடியாது. ஓட்டு போட்ட எல்லாருக்குமே கேள்வி கேட்கறதுக்கு உரிமை இருக்கு. நீங்க ஒரே நிமிஷம் மேடம், இல்ல இதை எப்படி நான் அனுமதிக்க முடியும்? யார் வேணாலும் கேள்வி கேட்பாங்க சார். அரசை நோக்கி கேள்விகள் எழும், விமர்சனங்கள் வரும், அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு கடமையும் அரசுக்கு இருக்கு. நீங்க கேள்வி எப்படி கேட்கலாம், யாரையும் கேட்க கூடாது. சொல்லுங்க மேடம். இல்ல இதுதான் அவங்களோட பேச்சு அப்படிதான் இருக்கும், அதை கண்டுக்க கூடாது. என்னன்னா முதல்வர் ஸ்டாலின் பினராயி விஜயனுக்கு கடிதம்னு நானும் தேடி பார்த்தேன். கிடைச்ச கடிதம் ஒண்ணுதான். என்னன்னா ஆளுநருக்கு எதிராக அதாவது மாநிலத்தோட இதுல வந்து ஆளுநர் தலையிடுறாரு, மசோதா நிறைவேற்ற முடியல, ஒரு கடிதம் எழுதியிருக்காரு. அந்த கடிதத்துக்கு வந்து பினராயி விஜயன் பதிலுக்கு பாராட்டி இருக்காரு. உடனடியாக முதல்வர் வந்து தீ பரவட்டும்னு எக்ஸ் பதிவுல போட்டிருக்காரு. இப்ப தீ பரவட்டும்னு உங்களுக்குள்ள உள்ளதுக்கெல்லாம் நீங்க நட்பா பேசிக்குவீங்க. இங்க விவசாயிகளுடைய வயிற்றெரிச்சல் பரவ போகிறது. இங்க அடிப்படையாக இருக்கக்கூடிய விவசாயத்தை பாதிக்கக்கூடிய வகையில இங்க உள்ள நீர் ஆதாரங்களை எல்லாம் இவங்க வந்து கொண்டு போய் அடமானம் வச்சுக்கிட்டு இருக்கீங்க. இதே நதிநீர் எல்லாத்தையும் அடமானம் வச்சுட்டு இருக்கீங்க. இங்க பாதிக்கப்பட போறது மக்கள். இது குறித்து இப்ப நீங்க வந்து ஒரு ட்வீட் போடலாம்ல, பினராயி விஜயன் அவர்களுக்கு அட்லீஸ்ட் நீங்க கடிதம் எழுதுறதை விட இப்ப நீங்க தீ பரவட்டும்னு அவருக்கு பதில் கொடுத்தீங்கல்ல. இப்ப எங்களோட வயிற்றெரிச்சல் தீ பரவுது, தயவு செய்து இந்த சிலந்து விலைக்கு குறுக்க நீங்க வந்து அணை கட்டுறதை நிறுத்திடுங்க, கட்டாதீங்க. ஏன்னா எங்களுக்கு அந்த அமராவதினால கிட்டத்தட்ட 55,000 ஏக்கர் விவசாய நிலங்களுக்கு நாங்க பயன்படுத்துறோம். 300 கிராமங்களுக்கு மேல அந்த தண்ணீரை பயன்படுத்துறாங்க, குடிநீரா பயன்படுத்துறாங்க. இது மாதிரியான விஷயத்தை நீங்க அதே எக்ஸ் தளத்துல அவருக்கு நீங்க பதிவிட்டு இருக்கலாம். ஆனா இதைத்தான் எதிர்க்கட்சி தலைவர் கேள்வி கேட்கிறாரு. ஆனா அதுக்கு நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் என்ன பதில் சொல்ல, நாங்க சட்ட ரீதியா உரிமைகளை எல்லாம் நிலைநாட்டுவோம், நாங்க வலியுறுத்துவோம் எல்லாத்துக்கும் வலிதான் உறுத்துறாங்களே. இல்ல எப்படி வலியுறுத்த முடியும்? இங்க நீங்க அந்த கூட்டம் இருக்குல்ல, காவிரி பற்றி பேசிய ஒரு கூட்டம் இருக்குல்ல, அதுல போய் இந்த அதிகாரிகள் கலந்து கொண்டதே தவறு. அந்த இடத்துல அவங்க கலந்துக்கவே கூடாது. அதாவது சென்னை மாகாணத்துக்கும் மைசூர் சமஸ்தானத்துக்கும் இடையில 1924ஆம் ஆண்டுல ஒரு இந்த காவிரி நீர் பகிர்வு பத்தி ஒரு ஒப்பந்தம் போடப்படுது. அதுல தெளிவா குறிப்பிடப்பட்டிருக்கு, குறுக்க அணை கட்டக்கூடாது, காவிரி கர்நாடகா எந்த காலகட்டத்திலையும் கட்டக்கூடாது, நீங்க தமிழகத்துல நீங்க பர்மிஷன் கேட்கணுங்கிறது தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது இவர்களுடைய ஆட்சியில இதற்கெல்லாம் அனுமதி கொடுத்து மௌனம் காத்துக்கிட்டு இருக்கிறது மக்களை வந்து இவங்க முழுவதுமாக கண்டுக்கவே இல்லைங்கிற இடத்தை குறிப்பிடுது. இப்ப நீர்வளத்துறை துரைமுருகன் அவர்கள் சொல்றாருல்ல, இது ஒரு மேலோட்டமான பேச்சு, இது ஒரு சாதாரணமான பேச்சு. கொதித்து எழ வேண்டிய இடங்கள் இருக்கு. நான் குறிப்பிட்டேன். ஏன் கோவப்படவே மாட்டேங்கிறாங்க? அவர்களுக்கு கூட்டணி தர்மம், அதுதான் அந்த கூட்டணியோட தர்மத்தை மக்களை பற்றி கூட கண்டுக்காம காப்பாத்திக்கிட்டு இருக்காங்க. அவர்களுடைய கூட்டணி தர்மம்னா அது எலெக்ஷன்ல என்ன வேணாலும் இருக்கலாம். ஆனா நம்மளுடைய உரிமைனா நமக்கு தான் சுயமரியாதைன்னு ஒண்ணு இருக்கு. அங்கதானே அதுக்கே பிரச்சனை வரும் பொழுது நம்மளை தாண்டி நம்ம லெட்டர் எழுதுனா மதிக்காம தடுப்பணை கட்டுறாங்க, நம்ம வந்து தண்ணி கொடுங்கன்னு கேட்டா அதை மதிக்கவே மாட்டேங்கிறாங்க, மோசடி பண்ணியாவது நாங்க அணை கட்டுவோன்னு வேற சொல்றாங்க. இதெல்லாம் நம்மளுடைய சுயமரியாதை சுரண்டி பாக்குற வேலை தானே. இதுக்கும் கூட எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டாங்களா? சொல்லாட்சி செயலாட்சின்னு பேசினார்ல முதல்வர் அவர்கள், அதுல ஒட்டுமொத்தமாக இதை வந்து பொய்யாட்சி நான் சொல்லுவேன். அவர்கள் சொல்லலையும் சொல்லு மட்டும்தான், செயல்ல பூஜ்யம், ஒண்ணுமே கிடையாது. முழுவதுமாக அவங்க செயல்ல என்ன செய்திருக்கிறார்கள்னு சொல்ல சொன்னா எதுவுமே சொல்ல முடியல, சொல்லவும் மாட்டாங்க. இல்ல
அந்த செயல் அப்படிங்கிற இடத்துல பூஜ்யமாக இருக்கிறதுனால தான் ஒரு நீர்வளத்துறை அமைச்சரால தெளிவாக இந்த பிரச்சனையை அணுகி இதுதான் இப்படித்தான் ஏன் நீங்க அனுமதி கேட்கலங்கிற இடத்துல கூட ஒரு ஒரு எப்படி கேட்கணுமோ ஒரு போர் குணத்தோட கேட்கணும். எங்களுடைய உரிமைகள், மாநில உரிமைகளை நீங்க எப்படி மீட்கணும், உங்களை நம்பி ஓட்டு போட்ட மக்கள் வந்து நீங்க என்ன செய்வீர்கள்னு பார்த்துக்கிட்டு இருக்கும் போது அமைதியா இருக்கீங்க, மௌனமா இருக்கீங்க. அப்ப எங்களுக்கு வயிற்றெரிச்சலா இருக்கு. ஏன் இந்த இடத்துல கூட இந்த மாதிரியான ஒரு எதிர்வினை ஆற்றிக்கிட்டு இருக்கு திமுக? அப்ப திமுகவுக்கு தமிழ்நாட்டை பற்றி கவலை இல்லை, தமிழ்நாட்டில் உள்ள விவசாயிகளை பற்றி கவலை இல்லை, அவங்க மக்களை பற்றியே கவலைப்படல, அவங்களுடைய கூட்டணியை பற்றியும். காங்கிரஸ் வந்து இந்த பக்கம் காங்கிரஸ், இந்த பக்கம் கம்யூனிஸ்ட், இன்னும் அவர்களுடைய ஒற்றுமை, இதைத்தான் அவர்கள் பார்க்கிறார். இல்ல எனக்கு இந்த இடத்துல இன்னொரு சந்தேகமும் ஒன்று நடந்தது. இந்தி பத்தி பேசும்போது கூட மௌனம் காத்துட்டு வந்துட்டாரு. இந்தி பற்றி பேசி பீகார்ல நடந்த போது கூட அவங்க எதுவுமே பதிலுக்கு பேசல. ஆனா இங்க வந்து இந்தி எதிர்ப்புன்னு சொல்லுவாங்க. இந்தி வேணாம், இந்தி தெரியாது போடான்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து மக்களை ஏமாற்றக்கூடிய வகையில செய்ய. இல்ல இந்த இடத்துல இன்னொரு சந்தேகமும் வருது. இப்ப கூட்டணி தர்மம், கூட்டணியில் இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் கர்நாடகா கிட்டையும் கேரளா கிட்டையும் இவங்க வந்து அமைதி காக்குறாங்களா? இல்ல திமுகவுக்கு நெருக்கமானவர்கள், திமுகவில் இருக்கக்கூடியவர்களுடைய பிசினஸ் எல்லாம் அங்க இருக்கிறதால எங்க அதுக்கு பிரச்சனை வந்துருமோன்னு இவங்க மௌனம் காக்குறாங்களா? ஏன்னா இவரு அதைத்தான் சொல்லியிருந்தாரு, முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி வைக்கல அதைத்தான் சொல்லியிருந்தாரு, இதனாலதான் அவங்க எல்லாம் இப்படி பண்றாங்க அப்படின்னு. அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கு. கழக தலைமை செயலாளர் சொன்னது போல நீங்க வந்து என்னன்னா முழுமையாக பார்த்தோம்னா இதுல எல்லா இடத்திலையுமே ஒரு உள்ளர்த்தத்தோட தான் திமுக செயல்படுது. ஒவ்வொரு திட்டத்திலையுமே ஒரு சுயநலத்தை நோக்கி தான் அவங்க பயணம் செய்யறாங்க. இதைத்தான் தெளிவா சொல்லியிருக்காங்க முன்னாள் அமைச்சர் திரு எஸ்பி வேலுமணி அவர்களும். நீங்க சுயநல போக்கோட தான் செயல்படுறீங்க அப்படின்னு சொல்லி நீர்வளத்துறை அமைச்சருக்கும் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க, விடிய அரசை நோக்கியும் கேள்வி எழுப்பியிருக்காங்க. அந்த இடத்துல கண்டிப்பாக ஒரு சுயநலம், அவர்கள் குடும்ப நபர்களுடைய தொழில் அங்க இருக்கு அப்படிங்கிற ஒரு சுயநல போக்கை நம்ம உற்றுதான் நோக்க வேண்டியது இருக்கு. ஏன்னா இதுல மட்டும் இல்ல மற்ற எல்லா இடங்களிலேயுமே அவர்கள் குடும்பம் சார்ந்தவர்களுடைய கனெக்ஷன் இருக்கு. அவர்களுக்கு லாபம் வரணுங்கிறதுக்காகவே செயல்படுவது போல குடும்பத்தை வளர்க்கணுங்கிறதுலதான் திரு ஸ்டாலின் அவர்கள் கவனமா இருக்காரு. குடும்பத்தை வளர்த்திட்டு மக்கள் வந்து இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறாங்க, மக்களை கண்டுக்கலன்னா அப்ப அதுக்கான தண்டனைய அரசு ஐயா அவர்கள் பேசும்போது ரொம்ப துடிச்சாங்கல்ல. இந்த காவிரிக்கு எதிராக அதிமுக நிறைய செயல்பட சகோதரர் சொன்னாங்க, எல்லாரும் சொன்னோம் நாடாளுமன்றத்தை முடக்கக்கூடிய அளவுக்கு சட்ட போராட்டங்களும் நிறைய செஞ்சாச்சு. இது மாதிரி ஏதாவது ஒன்று இந்த அணை விவகாரங்கள்ல திமுக செய்திருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை அவர் சொல்லிட்டாருன்னா நான் பேசவே இல்லை, நான் நிப்பாட்டிக்கிறேன். சொல்லுங்க. அதுக்கு அவருக்கு நேரம் கொடுப்போம். அது வரைக்கும் நம்ம ஒரு எடுத்துக்கலாம். ஒரு நிமிஷம். அத்திக்கடவு அவிநாசி திட்டத்திற்கு ஒதுக்கப்பட்ட தொகை 1512 கோடி. 90% வேலை முடிஞ்சிட்டு 60% போய் சொல்றாரு. அப்ப இவருடைய பேச்சிலிருந்தே நாம தெரிஞ்சுக்கலாம் இவர்களுடைய பேச்சு என்பது பொய் பேசுறது, மக்களை ஏமாத்துறது, சொல்லால ஜெயிக்கிறது தான். ஆனா உண்மையாகவே விவசாயிகளை நோக்கி மக்களை நோக்கி எதிர்க்கட்சி தலைவர் இன்னைக்கு இவ்வளவு வலுவாக இருக்கிறதுனாலதான் இது பசுமை தீர்ப்பாயம் கூட வந்து நம்ம இந்த வழக்கு வந்து எடுத்திருக்காங்கன்னு நான் பாக்குறேன். கண்டிப்பா அதிவீர ராமபாண்டியன், என்னதான் அதற்கு தீர்வு? சரி, தீர்வு வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு திமுக வரவிடாம இருந்தாதான் அதுக்கு தீர்வு கிடைக்கும். ஆனா 2 வருஷத்துக்கு அது முடியாது. அந்த 2 வருஷத்துக்குள்ள நாம எதிர்கட்சிகள் எல்லாம் ஒன்றிணைந்து இது போன்ற திட்டத்தை கடுமையாக நாம் எதிர்ப்பதன் மூலம்தான் இந்த திட்டங்களை நிறுத்த முடியுமே ஒழிய திமுக இதை செய்யும் அதை செய்யும் என்று சொல்லிக் கொண்டிருந்தால் வானத்திலிருந்து மழை வரும், மழையில் அவர்கள் கட்ட வைத்திருக்கின்ற மணலும் சிமெண்ட்டும் அடித்து கொண்டு சென்றுவிடும். அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்கின்ற பதிலைத்தான் திமுகவிடந்து நம்ம பெற முடியுமே ஒழிய அதை ஆக்கப்பூர்வமாக அந்த மாநில முதலமைச்சரிடம் சென்று தடுத்து நிறுத்தக்கூடிய ஆற்றல் அவர்களுக்கு இல்லை. தொகுதி பங்கீடு என்று சொன்னால் மட்டும் இந்தியாவின் எந்த மூலைக்கு நீங்கள் அழைத்தாலும், அது தூத்துக்குடியில் வெள்ளம் வந்தாலும், மக்கள் வெள்ளத்தில் சிக்கி இறந்து கொண்டிருந்தாலும் சரி, நீங்கள் கூட்டணி சம்பந்தமாக எங்கு கூப்பிட்டாலும் வருவோம். நதிநீர் பிரச்சனை என்றோ காவிரி பிரச்சனை என்றோ புதிய அணை என்றோ கூப்பிட்டீங்கன்னா நாங்க சைலண்ட் மோடுக்கு போயிடுவோம். இருக்கிற திமுகவினுடைய கூட்டணி கட்சிகள் கூட இதுக்கு வாய் திறக்கவே இல்லையே. திறக்க முடியாதுல்ல சார். அதாவது இன்னும் ஒரு அந்த காவிரி பிரச்சனைகள் குறித்து ஆய்ந்து படிக்கிற போது காங்கிரஸ் இது போன்ற பிரச்சனைகள் வரும்போதெல்லாம் திமுகவை எந்த வகையில் சமாளிக்க வேண்டுமோ அந்த வகையில் சமாளித்து அவர்களை இந்த பிரச்சனையில் மிகப்பெரிய முடிவு எதையுமே எடுக்க விடாமலும் இவர்களும் அது குறித்து பேசாமலும் இந்த நாட்களை கழித்து விடுவார்கள். அதுதான் கடந்த கால வரலாறு.
அதனால் திமுக இருக்கும் வரை நதிநீர் பிரச்சனை குறித்த எந்த உரிமையும் நாம் மீட்டெடுக்க முடியாது. எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியார் தலைமையில் மீண்டும் காட்சி அமையும். அப்போது இந்த பிரச்சனைகள் அனைத்துக்கும் தீர்வு கிடைக்கும். நன்றி. காமாட்சி நாயுடு சார், உங்க ஆட்சியில் இருந்தா எதுவும் நடக்காதுன்னு ஒரே வார்த்தையில் சொல்லி அதாவது பகல்ல இரவுல தான் கனவு காணுவாங்க. ஆனா திரு அதிராம் வீரராம பாண்டியன் ஐயா அவர்கள் 7 மணி ஆயிடுச்சு. பகலையிலேயே வந்து இப்போ இல்ல இது 7 மணி 8 மணி ஆயிடுச்சு. இல்ல 8 மணி ஆயிடுச்சு. இரவு ஆயிடுச்சு. நனவாக்கி காமிக்கிறது இரவு ஆயிடுச்சு. இரவு ஆயிடுச்சு. உங்க ஆட்சி போகக்கூடிய நேரம் வந்துருச்சு. கனவு காண்கிறாரு அவரு. அவருடைய கனவை நான் தடுக்க முடியாது. கனவை நனவாக்கி காமிக்கிறதா சார் ஆளுமை. அந்த ஆளுமை திறன் ஒரு மனிதருக்கும் கனவு காண்பதற்கு உரிமை இருக்கு. ஐயா கனவு காண்கிறாங்க. கனவு இல்ல, தடுக்க முடியாது. அணை கட்டுவதை கண்டிப்பாக நாங்கள் தடுப்போம். எங்க அனுமதி இல்லாமல் இரு அரசுகளும் அணை கட்ட இயலாது. அவ்வளவுதான் சார். இரு அரசுகளும் கேரள அரசும் சரி கர்நாடக அரசும் சரி அணை கட்டுவதற்கு எங்களுடைய அனுமதி இல்லாமல் கட்ட இயலாது. அதுதான் நடக்கும். பொறுத்திருந்து பாருங்கள். நிதி ஒதுக்கிட்டாங்க. பட்ஜெட்ல நிதியே ஒதுக்கிட்டாங்க. பட்ஜெட்ல நிதியே ஒதுக்கிட்டாங்க. டெண்டரே கொடுத்துட்டாங்க. வேலை நடக்குது. கட்ட மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க, நீங்க சொல்லிட்டு இருக்காங்க. பேச மாட்டாங்க, நீங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, எல்லாத்துக்குமே வந்து ஏற்கனவே கர்நாடகால அணை சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போட்டு அது பெண்டிங்ல தான் இருக்கு கேஸ். மறுபடியும் நாங்க தூசி தட்டி அந்த கேஸை எடுத்து நாங்க இப்ப வந்து அதை கட்டக்கூடாதுன்னு மறுபடியும் ஸ்டே வாங்கிடுவோம். டோன்ட் வரி, வாங்கிடுவோம். ஆமா, கவலைப்படாதீங்க. ஏற்கனவே பெண்டிங்ல இருக்கு கேஸ், ஃபைல் பண்ண கேஸ். கடைசி வரைக்கும் இந்த வழக்கு வாபஸ் வாங்கல சார். நீங்க வளர்க்குறீங்க. குறித்த வழக்கை வாபஸ் வாங்கிட்டீங்க. இந்த அணை விவகாரத்தில் நாங்க ஸ்ட்ராங்கா காங்கிரஸை எதிர்ப்போன்னு காங்கிரஸ் இல்ல கம்யூனிஸ்ட் இருந்தாலும் கூட நாங்க எதிர்ப்போம். தமிழ்நாட்டுடைய நலன் தான் எங்களுடைய நலன். தமிழ்நாட்டு மக்கள் தான் எங்களுடைய மக்கள். நன்றி பொன் வில்சன் சார். ரொம்ப சிலந்தி ஆறு தடுப்பணை திட்டம் வந்து ஏதோ இப்போ இல்ல, அவங்க வந்து ஜல் ஜீவன் திட்டத்துல மத்திய அரசின் ஜல் ஜீவன் திட்டத்துல 16 கோடி ஒதுக்கீடு பெற்று வேலை நடந்து முடிய போகுது. அந்த நிலைமைக்கு அவங்க வந்தாச்சு. அதனால இது இப்போ இல்லை, ஏற்கனவே ஒதுக்கீடு பண்ணி அதை அலாட்மெண்ட் வாங்கியாச்சு. அதை வந்து இப்போ நம்ம ஐயா சொன்ன மாதிரி ஏப்ரல் 4ஆம் தேதி 29வது காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் நம்ம தமிழக அரசு அதிகாரிகளும் கலந்துக்கிட்டு அங்கே என்ன சொன்னாங்கன்னா, இந்த சிலந்தி ஆறுன்னு குறிப்பிட்டு சொல்லலை. அதுதான் ஐயா கடிதம் எழுதலை. அந்த காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் தமிழ்நாட்டு அதிகாரிகளும் போயிட்டு கலந்துக்கிட்டு என்ன சொன்னாங்கன்னா, சிறு பாசன திட்டங்கள், அதாவது கேரளானாலும் கர்நாடகானாலும் ஆந்திரானாலும் சிறு பாசன திட்டங்கள் செய்கிற இடத்துல ஏதாவது வேலை செய்தால் அதை கண்காணிக்கணும்னு பொதுவாக சொன்னாங்க. இதுதான் அவங்க கொடுத்த விண்ணப்பம். மற்றபடி இதை ஸ்பெசிஃபிக்காக வந்து சிலந்தி ஆறு திட்டத்தை பற்றி சொல்ல. சிலந்தி ஆறு திட்டம் வந்து நம்ம கண்டுபிடிச்ச பிறகு விடுதலை சிறுத்தைகள் சேர்ந்தவர் கூட ஒருத்தர் வந்து சிவகுமார்ன்றவர், வேலு சிவகுமார்ன்றவர், அவர் போய் பார்த்து அதற்கு பிறகு தான் இது சொன்ன பிறகு நம்ம அதிமுக எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கட்சி தலைவர் அவர் அறிக்கை கொடுத்த பிறகு தான் இது வெளியே வந்துச்சு. அதே மாதிரி அத்திக்கடவு அவிநாசி திட்டம் சொன்னாங்களே, இப்போ நான் சொல்றேன், பிப்ரவரி 28ஆம் தேதி அத்திக்கடவு அவிநாசி திட்ட பணிகள் 100% நிறைவடைந்து விட்டது என்று அமைச்சர் முத்துசாமி தகவல் தெரிவித்தார். எதற்காக நாங்க இன்னும் ஆரம்பிக்கலன்னா 160 டிஎம்சி தண்ணி தான் வந்திருக்குது. 400 கன அடி வர வரைக்கும் காளிங்கராயன் அணையில நாங்க வெயிட் பண்றோம், உடனடியாக திறந்து விட்டுருவோன்றாரு. 3 மாசம் ஆச்சு, இன்னும் திறந்து விடல. அததான் சொல்றேன். இப்போ 100% முடிஞ்சிருச்சு, 60% சொல்றாரு தலைவர். அதுதான் தவறு. அடுத்தது என்ன சொல்றேன், இதுதான் லாஸ்டா சொல்றது என்னன்னா, இப்போ பசுமை தீர்ப்பாயம் என்னன்னா, நீதிபதி புஷ்பா சத்யநாராயணனும் உறுப்பினர் சத்யகோபாலும் தான் இதுக்கு கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டுக்கும் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து கேரளாவுக்கு மட்டும் இல்லை, கேரளா சுற்றுச்சூழலுக்கும் வனத்துறைக்கும் நீங்க அனுமதி வாங்கினீங்களா கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு என்னன்னா, இந்த அணை கட்டுவதால், தடுப்பணை கட்டுவதால் உங்களுக்கு என்ன பாதிப்புன்னு கேட்டிருக்காங்க. 24ஆம் தேதி ஹியரிங் வருது. அப்போ ஆணித்தரமா நம்முடைய கருத்தை எதிர்த்து வச்சு கம்யூனிஸ்ட் கட்சியை குற்றம் எதிர்க்க போறாங்களா இல்லையா பொறுத்திருந்து பார்க்கலாம். ராஜேஸ்வரி பிரியா, ரொம்ப சுருக்கமாக இதே மாதிரி விவசாயத்துக்கு எதிராக, விவசாயிகளுக்கு எதிராக, மக்களுக்கு எதிராக திமுக அரசு செயல்பட்டுக்கிட்டே இருந்தா என்ன நடக்கும்? மக்கள் மத்தியில் வெறுப்பு அதிகமாயிட்டு இருக்கு. ஏற்கனவே மக்கள் வந்து எல்லா இடங்களிலேயுமே பாதிப்புக்குள்ளாக இருக்காங்க. திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் திருவனந்தபுரத்தில் வந்து கம்யூனிஸ்ட் மாநாட்டில் மலையாளத்தில் பேசினார். சஹாவு, ஆமா, மலையாளத்தில் பேசினாருல்ல. இப்ப கொஞ்சம் அந்த மலையாளத்தில் கூட பேசி சிலந்தி விலை குறுக்க நீங்க அணை கட்டாதீங்கன்னு சொல்லி மலையாளத்தில் பேசி கூட முயற்சி பண்ணலாம்ல. இதெல்லாம் வந்து அரசியலுக்காக செய்யறாங்க.
மக்களுக்காக செய்யலைங்கிற ஒரு மிகப்பெரிய வருத்தம் இருக்கு. ஏன்னா 11 ஆண்டுகளுக்கு முன்னதாக 2010 பாம்பாற்றின் குறுக்கே கட்டின பட்டினச்சேரி அணை கூட உங்க ஆட்சியில கட்டி முடிக்கும் போதுதான் நீங்க ஒரு குழுவை போட்டு ஆகா கட்டிக்கிட்டு இருக்காங்களாம்ல, எலெக்ஷன் வேற வருதேன்னு அனுப்புனீங்க. அதற்கு முன்னதாகலாம் நீங்க எந்த ஆய்வுமே நடத்தல. அணை கட்டுறவன் கட்டிட்டு போகட்டும் தான் பார்த்துட்டு இருந்தீங்க. அதே நிலை தான் இன்றைக்கும் இருக்கு. கட்டுறவன் கட்டிக்கட்டும், யார் கட்டுறவன் கட்டிக்கலாம், வெட்டுறவன் இங்க வெட்டிக்கலாம், போதைப் பொருள் விற்கிறவன் வித்துக்கலாம், குடிக்கிறவன் என்ன வேணாலும் குடிக்கலாம், எது வேணாலும் நடக்கலாங்கிற ஒரு எல்லா விதமான மக்களுக்கு எதிரான செயல்களுக்கும் ஆதரவான ஆட்சியாக திமுக ஆட்சி இப்ப இருக்கு. கண்டிப்பா அதற்கு எதிர்வினை ஆற்றுவதற்கு மக்கள் தயாரா இருக்கிறாங்க. நாயகன் என்று பெயர் பெற்ற எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள்ட்ட நீங்க ஏதாவது கொஞ்சமாவது மக்கள் சார்ந்த பணிகளை கற்றுக்கொள்ள முயற்சி கத்துக்கிறாங்களா அப்படிங்கறதையும் பார்க்கலாம். அட்லீஸ்ட் திருந்துறாங்களா அப்படிங்கறதையும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அரங்கத்திற்கே வந்து கருத்துக்களை பகிர்ந்த கருத்துரையாளர்கள் மிக்க நன்றி. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.